அடுத்தபடியாக ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் மாநில துணைத் தலைவர் சகோதரர் ஃபக்கீர் முகமது அல்தாஃபி அவர்கள் ஒற்றுமை இல்லை என்றால் ஒன்றும் இல்லை, அதை நான் சொல்லவில்லை என்ற தலைப்பிலே உங்கள் மின் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் ஒற்றுமை இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்கிற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பை பார்த்த மாத்திரத்திலே நாம் என்ன சொல்ல இருக்கிறோம் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். இந்த தலைப்பின் சாராம்சம், இன்றைக்கு புதிதாக ஏதோ ஒரு கருத்தை உங்கள் மத்தியிலே விளக்கிச் சொல்வதற்காக நாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். இந்த தலைப்பு எல்லா இடங்களிலும், எல்லா பகுதிகளிலும், எல்லா அமைப்புகளிலும், அனைத்து தலைவர்களாலும் தொண்டர்களாலும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு செய்தியின் தொடர்ச்சி தான் இந்த தலைப்பு. இன்னும் ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால் எல்லோருடைய மன விருப்பமும் இந்த தலைப்பு தான். யாரிடத்துல போய் பேசினாலும் இந்த சமூகத்தில் இந்த சமுதாயம் ஏன் இப்படி பிளவுபட்டு கிடக்குது, நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், அன்றைக்கி நாம் பல அமைப்புகளாக பிரியறதுக்கு முன்னாடி ஒன்றுபட்டு இருக்கும்போது எப்படிப்பட்ட பெரிய பெரிய போராட்ட களங்களை நாம் சந்தித்தோம், பெரும் பெரும் மாநாடுகளை நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினோம், இன்றைக்கி அது மாதிரி இல்லாமல் ரொம்ப உதிரிகளாக மாறி போயிட்டோமே, மீண்டும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வருமா வராதா என்றெல்லாம் ஏங்கக்கூடிய ஒரு ஏக்கத்தை பெரும்பான்மையான முஸ்லீம்களிடத்தில், குறிப்பாக அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய அதிகமான மக்களிடத்தில் இந்த மன உணர்வை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த செய்தி ஒரு புதிய செய்தியோ, நீங்கள் தெரிந்து கொள்ளாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கி தருகிற ஒரு தலைப்போ இல்லை என்பது பார்த்த உடனே நமக்கு தெரிகிறது. அப்படியானால் இது ஏன் இந்த தலைப்பு? அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தியை, அனைவரும் எதிர்பார்க்கிற ஒரு செய்தியை, அனைவருடைய உள்ளத்திலும் ஏக்கமாக இருக்கிற ஒரு விஷயத்தையே மக்களை எல்லாம் கூட்டி வைத்து ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே மக்களுக்கு விளக்கி கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது என்று கேட்டால், இதை நம்முடைய உணர்வுகளில் ஏக்கங்களாக இருக்கிற இந்த விஷயங்களை செயல் வடிவம் கொடுப்பது எப்படி? வெறுமனே பேசுவதோ ஆற்றாமையை தீர்த்து கொள்வதோ, நம்முடைய சமுதாயம் இப்படி இருக்குதே என்று புலம்புவதற்காகவோ இந்த தலைப்பு இங்கே வழங்கப்படவில்லை. மாறாக இந்த தலைப்பிலே பேசப்படுகிற விஷயங்களை, பேசப்பட வேண்டிய செய்திகளை மக்களுக்கு நினைவூட்டுவதன் வழியாக, நாம் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்துவதன் வழியாக இந்த சமூகத்தை அடுத்த இடத்திற்கு நகர்த்தி செல்ல வேண்டும் என்கிற ஒரு பெரும் நோக்கத்தோடு இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை புரிந்து கொள்வதற்கு மிகச் சாதாரணமாக நம்முடைய கண்களை திறந்து பார்த்தாலே தெரியும். நம்மளை சுற்றி இருக்கிற, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய தெருவில் இருந்து, நம்முடைய ஊரில் இருந்து, சர்வதேச அளவில் உலகம் முழுவதிலேயும் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் எப்படி வெற்றி அடைந்திருக்கிறார்கள், பொருளாதார ரீதியாக வெற்றி அடைந்தவர்கள் எப்படி வெற்றி அடைந்திருக்கிறார்கள், அதிகார ரீதியாக வெற்றி அடைந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி அந்த வெற்றியை அடைந்தார்கள், இப்படி நாம் எதையெல்லாம் வெற்றி என்று பார்க்கிறோமோ அந்த வெற்றி பெற்றவர்களை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக நமக்கு ஒரு உண்மை புரிந்துவிடும். அவர்கள் வெறும் எண்ணிக்கையின் பலத்தால் இந்த வெற்றியை அறுவடை செய்யவில்லை. அவர்கள் தங்களை காத்து கொண்டதோ, தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை அடைந்ததோ அவர்களுடைய எண்ணிக்கையாலும் தனிப்பட்ட உழைப்பாலும் மட்டுமே நிகழ்ந்ததல்ல. மாறாக அவர்களிடத்திலே இருந்த ஒற்றுமையின் பலத்தால் இதை சாதித்திருக்கிறார்கள் என்பதை கண்களை அகல திறந்து பார்த்தால் உலகத்திலே லட்ச உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். மிக சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வைங்க, நாமளே ஒரு வீடு கட்டுறோம், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு கட்டுறாங்க. அவ்வாறு ஒரு வீடு ஒன்று கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்ட பிறகு
அதற்காக பல்வேறு நபர்களுடைய உதவியை அந்த வீட்டின் உரிமையாளர் தேடி பெறுகிறார். அந்த பல பேர் சேர்ந்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். பல பேருடைய உழைப்பு ஒரே இலக்கை நோக்கி, ஒரே லட்சியத்தை நோக்கி, நாம் ஒரு பெரிய வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்று சொல்லி முதலிலே அவர்களுக்கு பணம் சொல்லப்பட்டு, அவர்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வழங்கப்பட்டு, எங்கே ஜன்னல் வருகிறது, எங்கே கதவு வருகிறது, எவ்வளவு உயரத்திலே சுவர் வருகிறது, அதனுடைய சீலிங்குடைய அதிகபட்ச ஹைட் என்ன, எத்தனை மாடி இந்த வீடு கட்டப்பட இருக்கிறது, அங்கே பயன்படுத்த போகிற டைல்ஸ் எந்த வகை, மார்பிள் என்ன, கிரானைட் என்ன, என்ன கலரில் பெயிண்ட் அடிக்க போகிறோம், இதற்கு யார் தச்சு வேலை பார்க்க போகிறார், யார் இந்த கட்டட வேலையை நிர்மாணிக்க போகிறார் என்பதையெல்லாம் கலந்து பேசி ஒரு பெரிய டீமை ஆர்கனைஸ் செய்து அத்தனை பேரும் ஒன்றுபட்டு ஒரே நோக்கத்திற்காக உழைக்கிற பொழுது ஒரு 4-5 மாத இடைவெளியில் ஒரு அற்புதமான வீடு ஒன்று அந்த இடத்திலே உருவாகி விடுகிறது. அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா, கொத்தனாருக்கு தனி திறமை இருக்கிறது, தச்சு வேலை செய்யக்கூடியவருக்கு தனி திறமை இருக்கிறது, பெயிண்டருக்கு தனி திறமை இருக்கிறது, கதவு டோர் போடக்கூடிய இரும்பு வேலை பார்க்குற ஆளுக்கு தனி திறமை இருக்குது. அவரவர்கள் தனித்தனியாக தங்களுடைய திறமையை காட்டுவதற்கு பாடுபட்டால் என்ன நிகழும்? வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி வீடு கட்டி முடிக்க மாட்டோம். இவர் ஒரு பக்கத்தில் ஒரு வேலையை பார்ப்பாரு, அவர் ஒரு பக்கத்தில் வேறொரு வேலையை பார்ப்பாரு. அனைத்தையும் இணைத்து ஒன்றிணைத்து ஒரே இலக்கு நோக்கி ஒன்றுக்கு இன்னொன்று பக்கபலமாக நின்று அந்த வேலையை செய்கிற பொழுது நாம் எதிர்பார்க்கிற இலக்கை வெகு குறைந்த காலத்தில் அடைந்து விட முடிகிறது. இதுதான் இந்த கண்ணுக்கு முன்னாடி நாம் பார்க்குற ஒரு வீடு தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தலைப்பை விவரித்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான உதாரணம். அதை விட ஒரு பெரிய உதாரணம் தேவையே இல்லை. இதே மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எல்லா இடத்துலையும் இதான் நடக்கும். இப்போ நம்ம தேர்தலை முடித்து புதிய அரசு இதுவரைக்கும் 1967க்கு பிறகு 2026ஆம் ஆண்டிலே மீண்டும் ஒரு மாற்றத்தை தமிழகம் சந்தித்திருக்கிறது. அதுவரை காங்கிரஸ் அரசு தமிழகத்தை ஆட்சி செய்தது. 67க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு ஏறத்தாழ இத்தனை ஆண்டு கால இடைவெளியில் மீண்டும் புதிதாக திராவிட கட்சி அல்லாத மற்றுமொரு கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிற ஒரு சூழலில் நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிறோம். இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்த நாட்டில் நம்ம நாட்டில் ஜனநாயக முறைப்படி, தேர்தல் முறைப்படி ஒரு 100 ஓட்டு இருக்குன்னு வைங்க. அந்த 100 ஓட்டு இருந்துச்சுன்னா அதில் எத்தனை ஓட்டு வாங்குகிறவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார்? நம்ம ஊரில் இருக்கிற ரொம்ப சாதாரணமான தேர்தல் நடைமுறைப்படி இந்த கேள்வி எழுப்பினால், நம்ம ஊரில் 100 ஓட்டு இருக்கிற மொத்த தமிழ்நாட்டில் 100 ஓட்டு இருக்கு. இந்த மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற 100 ஓட்டில் ஒருத்தர் ஜெயிச்சு ஆட்சியை அமைக்கணும், ஆட்சியை பிடிக்கணும்னா அவர் பெற வேண்டிய வாக்குகளின் சதவீதம் எவ்வளவு? அதிகபட்சமான மக்கள் அவரை வாக்களித்தார், அதிகமான ஆட்கள் அவரை தேர்வு செய்தால், அவருக்கு ஓட்டு போட்டா அவர் ஜெயிச்சிட்டார், அப்படிதான் சொல்லுவோம். அதிகமான எவ்வளவு? 100ல் அதிகம் 51. 41 ஓட்டு வாங்கினார்னா கம்மி, 49 ஓட்டு வாங்கினார்னா கம்மி, 51 ஓட்டு 2 ஓட்டு கூட வாங்கிட்டாருங்க, அவர் தான் அதிகம். 100ல் 51 தானே ஜாஸ்தி. அப்போ 51 ஓட்டு வாங்கி மற்றவர்கள் 49 ஓட்டு வாங்கினா 51 ஓட்டு வாங்கினவர் ஜெயிச்சிட்டாரு, 49 ஓட்டு வாங்கினவர் தோத்துட்டாரு. ரொம்ப எளிய கணக்கு தானே இது. ஒரு பெரிய பஞ்சாயத்தோ பெரிய பயங்கரமான அல்ஜிப்ரா மண்டையை போட்டு கணக்கிற அளவுக்கு கணக்கு இல்லை தானே. சாதாரண எளிய கணக்கு தானே, ரொம்ப சாதாரண கணக்கு. ஆனால் இப்போ விழுந்திருக்கிற வாக்குகளில் எத்தனை சதவிகித வாக்குகளை, ஓட்டுக்களை வாங்கி தமிழகத்திலே அரசு அமைந்திருக்கிறது? தவைக்க அரசுக்கு விழுந்திருக்கிற வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு? 34%. 100 ஓட்டுல 34 ஓட்டு விழுந்திருக்குது. 34 ஓட்டு பெற்றிருக்கிறவர் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அப்படின்னா மீதி இருக்கிறது எத்தனை இருக்குது? 34 போச்சுன்னா ஏறத்தாழ 66 வாக்குகள் இவர் வேண்டாம்னு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த கட்சி எங்களுக்கு வேண்டாம்னு எத்தனை பேர் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில்? 66% மக்கள் இந்த கட்சியினுடைய ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வேற கட்சியை விரும்புகிறோம் அப்படின்னு 66 பேர் ஓட்டு போட்டிருக்கிறான். 66 பேர் போட்ட ஓட்டு செல்லா ஓட்டு ஆயிடுச்சு. வெறும் 34 பேர் போட்ட ஓட்டு ஆட்சி கட்டிலுக்கு வந்துடுச்சு. எப்படி நடக்குது இது? எப்படி இது நடந்துச்சு? வேற ஒன்றுமே இல்லை, எதிரிகளுடைய பிரிவு தான்
அவர்களுடைய பலமாக மாறிப்போச்சு. தாவேகாவுடைய வெற்றியின் பின்னணி என்ன? அவங்க 50% மேலே ஓட்டு வாங்கி இந்த நாட்டில் நிறைய மக்கள் எங்களுடைய ஆட்சியை விரும்புகிறார்கள் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. நிறைய பேர் இந்த ஆட்சி வேண்டாம்னு ஓட்டு போட்டிருக்கான். ஆனால் அந்த ஆட்சி வந்துருச்சு. என்ன காரணம்? வேற ஒன்றுமே இல்லை, எதிரிகள் பிரிந்து போய்விட்டார்கள். 35% போக மிச்சம் இருக்கிற ஓட்டு எல்லாமே இந்த கட்சிக்கு எதிரான ஓட்டு. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க மீதி இருக்கிற 64%, 66% பேர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய ஓட்டுகள் சிதறிடுச்சு, பிரிஞ்சிருச்சு, பிளவுபட்டு போயிடுச்சு. சிறுபான்மை மிக குறைந்த எண்ணிக்கையில் 34% வச்சிருந்த ஆளு ஜெயிச்சிட்டார். 34 ஒன்றுபட்டு ஒரு ஆளுக்கு போயிருக்குது. 66 பல கூறுகளாக பிரிஞ்சு பல பேருக்கு போயிடுச்சு. மிச்சம் இருக்கிற ஒரு ஆளு 40 ஓட்டு வாங்குறாரு, இன்னொருத்தர் 35 வாங்குறாரு, இன்னொருத்தர் 25 வாங்குறாரு. அவர் வாங்கினது 40 ஜெயிச்சிட்டாரு. அடுத்தவர் 35, அதுக்கு அடுத்து 25, 35 கூட்டினா 60. அவருக்கு எதிராக 60 ஓட்டு இருக்கிறது, ஆனால் ஜெயிக்க முடியல. இது சொல்லுகிற செய்தி என்ன? ஒற்றுமையின் பலத்தை தான் சொல்லுகிறேன். நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னு மேட்டர் இல்லை. 5 பேர் இருந்துக்க, 10 பேர் இருந்துக்க, எண்ணிக்கையில் கம்மியா இருந்துக்க, ஆனா அந்த 5 பேரும் 10 பேரும் ஒத்துமையா நின்று வச்சுக்க, நீ தான் ஜெயிப்ப. இன்னைக்கு நம்ம நாட்டில் சிறுபான்மைங்கிறோம். நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கிறோம், எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறோம், நம்மளை எல்லாம் நசுக்கிறாங்க, நம்முடைய உரிமைகளை பறிக்கிறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. எவ்வளவு புலம்பல் இருக்கு. நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் புலம்புறதுக்கு அவ்வளவு செய்தி இருக்கு. அதுவும் பிஜேபி அரசு மத்தியில் ஆட்சியில் உட்கார்ந்ததுல இருந்து கடந்த 10 வருஷத்துக்கு மேல பாருங்க, எத்தனை பெரிய லிஸ்ட் இருக்கிறது. அந்த சட்டத்தை கொண்டு வந்தா, இந்த சட்டத்தை கொண்டு வந்தா, முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தா, காஷ்மீருடைய உரிமையை பறிச்சா, மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, மாட்டிறைச்சி வச்சுக்கிட்ட பேர்ல மக்களை அடிச்சு கொலை பண்ணுனாங்க. வந்தே மாதரம் பாடுன்னு சொன்னாங்க. மதம் மாறி எங்களுடைய பூர்வீக மதத்துக்கு வந்துருங்கன்னு மக்களை கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்படி பண்ண இப்படி 1000 பஞ்சாயத்து புலம்பலின் பின்னணியில் என்ன இருக்கு? நாங்கள் ரொம்ப சிறுபான்மை, நாங்கள் ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கோம், அவங்க ரொம்ப இருக்கிறாங்க, அதனால அவங்க எங்களை ஆட்சியில் எங்களை கசக்கி பிழிகிறாங்க, எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறாங்க, அப்படியெல்லாம் நம்ம புலம்புறோம்ல. ஆனால் உண்மையில் சிறுபான்மையா பெரும்பான்மையா உங்களிடத்தில் எத்தனை எண்ணிக்கை இருக்கிறது என்பது உங்களின் வெற்றியையோ உங்களின் தோல்வியையோ தீர்மானிக்க தேவையே இல்லை. நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கலாம், ஆக குறைந்த மைனாரிட்டியாக இருக்கலாம், ஆட்சியை நீங்கள் பிடிக்க முடியும், அதிகாரத்தை பிடிக்க முடியும், வெற்றியை அடைய முடியும். உங்களிடத்திலே ஒற்றுமை இருந்தால். திருக்குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது, கம்மின் ஃபியாத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியாத்தன் கசீரத்தம் பீதினில்லா. எத்தனையோ சின்னஞ்சிறிய படைகள் பெரும் பெரும் படைகளை வீழ்த்தி இருக்கிறது. எத்தனையோ சின்னஞ்சிறிய படைகள் பெரிய பெரிய படை. உலகத்துடைய கணக்கு என்ன? அங்க 2000 பேர், இங்க 500 பேர் ஜெயிக்க முடியாது அப்படிமா. அதான உலக கணக்கு. நம்ம அறிவாகத்தானே சொல்லுது. 10 பேர் நிற்கிறான்பா, நம்ம 2 பேர் 4 பேர் எப்படிப்பா பண்ண முடியும்? எண்ணிக்கை கூட, நம்மிடத்தில் எண்ணிக்கை கம்மி. பதில் காலத்தில் எத்தனை எண்ணிக்கை இருந்துச்சு? அல்லாஹ் அந்த வரலாறு குர்ஆன்ல நமக்கு எதுக்கு சொல்றான்? நபிகளார் எதுக்கு அதை பற்றி நமக்கு பாடம் நடத்துறாங்க? பதிர்காலத்தில் வெறும் 300 பேர் இருந்தாங்க. பல தடவை கேட்டிருக்கோம் அந்த வரலாறு. ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு பலவீனமான நிலையில வயிற்றுல பசியோட, தாக்குவதற்கு சரியான ஆயுதங்கள் இல்லை, போறதுக்கு வாகனம் இல்லை, இன்னும் சொல்ல போனா அந்த போர் படையை எதிர்பார்த்து கூட முஸ்லிம்கள் போகவும் இல்லை. அவங்க போனது வேற நோக்கத்துக்கு. ஒரு வியாபார கூட்டம் ஒன்று வருது, அதை அட்டாக் பண்ணணும், அப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமையில் இந்த டீம் கிளம்பி போச்சு. போனதுக்கு பிறகு பார்த்தா வியாபார கூட்டம் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் திடீரென்று எந்த ஏற்பாடும் செய்யாமல் கையில் இருக்கிற மக்களை வைத்துக்கொண்டு அந்த 300 சொச்சம் பேர் 1000த்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் இருக்கிற அவர்களை எதிர்கொள்வதற்கு களத்திலே வந்தார்கள். வரலாற்றிலே மகத்தான வெற்றியை பெற்றார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. மகத்தான வெற்றி, சாதாரண வெற்றி இல்லை, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வெற்றி. முதல் நாள் இரவு இறைவனின் சன்னிதானத்தில் கடந்த ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. அல்லாஹ் இந்த படை அழிக்கப்பட்டால் அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத வலன் துஅபத அபதா. இந்த படை அழிக்கப்பட்டால் இனிமே நீ வணங்கப்பட மாட்டாய் அல்லாஹ். அவ்வளோ ஆள் இல்லையே.
இத்தனை வருஷமா போராடி உழைச்சி தாவா பண்ணி எவ்வளவு பேரை இஸ்லாத்தில் கொண்டு வந்தோமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இந்த டீமு போயிடுச்சுன்னா திரும்ப இன்னொரு டீம் உண்டாக்குறது எவ்வளவு நாளாகும், எப்போ ஆரம்பிப்போம் எப்போ முடிப்போம் தெரியாது ரப்பே, அதனால எங்களை தோல்வியடைய செஞ்சிடாதுன்னு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாங்க. குறைந்த எண்ணிக்கையில் அதிகபட்சமான எண்ணிக்கை எதிரிகள், ஆனால் ஜெயித்தவர்கள் யார்? குறைந்த எண்ணிக்கை தான், வயது முதிர்ந்தவர்கள் தான். இந்த பழக்கத்தில் தளபதியாக நிற்கிற ரசூலுல்லாவுக்கு வயசு 50 தாண்டிடுச்சு, 55 வயசு ரசூலுல்லாவுக்கு. அவங்களுடைய ஃப்ரெண்டு அபூபக்கர் ரசூலுல்லாவுக்கு வலதுபுறமா வழக்கரமா இருக்கிறவர், அவர் அதுக்கு நெருக்கமான வயசு. வாலிபர்களுடைய எண்ணிக்கை கம்மி, பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை கம்மி. அங்க எல்லாமே பிளஸ், ஆனாலும் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? அதான் எல்லாம் சொல்றான், கம்மின் ஃபியாத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியாத்தன் கசீரத்தம் பீதுனில்லா. எத்தனையோ சின்னஞ்சிறு படைகள், எத்தனையோ கம்மின் ஃபியாத்தின், ஒரு படை ஒரு பதில் போற மட்டும் சொல்லல அல்ல. இதுக்கு முன்னாடி உலகத்தில் எத்தனையோ குட்டி குட்டி டீமு, சின்ன சின்ன குழு, பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் வீழ்த்தி ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு டாப்ல வந்திருக்காண்டா அப்படின்னு எல்லாம் சொல்றான். அந்த டாப்ல எப்படி வந்தா, எப்படி வர முடிஞ்சிச்சு? அந்த வருவதன் பின்னணியில் பல காரணங்கள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான காரணம், குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் நீங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறீர்களா, ஒரே இலக்கை நோக்கி போகிறீர்களா, அனைவருடைய இலக்கும் அனைவருடைய நோக்கமும் அனைவருடைய லட்சியமும் ஒன்றாக இருக்கிறதா? அப்படியானால் எதிரிகளின் எண்ணிக்கையை நினைத்து, எதிரிகளின் பலத்தை நினைத்து, எதிரிகளின் அதிகாரத்தை நினைத்து, எதிரிகளின் பணபலத்தை நினைத்து நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, நீங்கள் முன்னேறி செல்லலாம் என்று அல்லாஹ் நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டுகிறான். எவ்வளவு பெரிய செய்தி! ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம் குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமையிலே தான் இருக்கிறது. ஆளாளுக்கு சண்டை போட்டு மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருந்தா குடும்ப உறுப்பினராது முன்னேறாது. யூதர்களை பத்தி சொல்லுவோம் வரலாறுல. உலகத்தில் யூதர்கள் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கலாம்? மொத்த உலகத்தில் யூதர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1% கூட இல்லை. 700-800 கோடி பேர் இருக்கிறவன், இந்த 800 கோடியில 1% கூட இல்லை. அதை விட குறைவான எண்ணிக்கையில் தான் யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்துடைய பெரும் அதிகாரங்கள் யார் கையில் இருக்கிறது? அவங்க கையில் தானே. பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் யாரால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது? அவர்களிடத்தில் தானே. உலகத்திற்கு நன்மை பயக்கிற பெரிய பெரிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் அதிகம் பேர் எந்த சமூகத்தில் இருக்கிறார்கள்? அங்கதானே. ஏறத்தாழ 22% பேர் நோபல் பரிசு வாங்கினவர்கள் 22% யூதர்கள். ஆனா மொத்த உலகத்தில் எத்தனை பெர்சன்டேஜ்? 1%. அதை விட கம்மி. இஸ்ரேலில் இன்னைக்கு யூதர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய மொத்த மக்கள் தொகையை 1 கோடி தான். மொத்த மக்கள் தொகையில் அங்க இருக்கிற அரபியர்கள், முஸ்லீம்கள் அது ஒரு 30 லட்சத்தை கழிச்சிட்டா மீதி ஒரு 70 லட்சம், 65 லட்சத்திலிருந்து 70 லட்சம் தான். தமிழ்நாட்டுடைய முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை என்னவோ அதுதான். தமிழ்நாட்டில் நம்ம முஸ்லீம்கள் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கிறோம்? 60 லட்சம் இருப்போமா? ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தைய கணக்கெடுப்பின்படி ஒரு 60 லட்சம் இன்னைக்கு கூடி இருப்போம். இந்த மொத்த தமிழகத்தில் முஸ்லீம்கள் நாம எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறோமோ அவ்வளவுதான். அதுக்கு கொஞ்சம் கூடவோ அல்லது அதை விட கொஞ்சம் குறையவோ தான் மொத்த உலகத்தில் யூதர்கள் இருக்கிறான். ஆனால் அந்த யூதர்கள் செய்கிற வேலை, அவர்களுடைய சாதனை முழுக்க முழுக்க அரபியர்கள் முஸ்லீம்கள் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியில் அந்த அரபகத்தினுடைய நெஞ்ச கீறி இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்கிட்டானே. எப்படி முடிஞ்சிச்சு? அவனை விட பல மடங்கு முஸ்லீம்கள் அங்கே அதிகம் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை வீழ்த்திட்டாங்க. எப்படி எப்படி நடந்துச்சு இது? இவ்வளவு கண்டுபிடிப்புகள் அங்க குமியுத. எப்படி? தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் எத்தனை கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கோம்? நம்ம விவசாயத்துறையில் புரட்சி செய்த முஸ்லீம்களின் எண்ணிக்கை எத்தனை தமிழகத்தில்? கம்ப்யூட்டர் துறையில், சாப்ட்வேர் துறையில் புரட்சிகளை செய்த, புதிய கண்டுபிடிப்புகளை தந்த முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எத்தனை தமிழ்நாட்டில்? மண்ணியல்ல எத்தனை பேர், விண்ணியல்ல எத்தனை பேர், கருவியல்ல எத்தனை பேர், மருத்துவத்துறையில் எத்தனை பேர், ராக்கெட் சயின்ஸ்ல எத்தனை பேர், கப்பல் துறையில் எத்தனை பேர், எத்தனை பேர் காட்ட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்க யூதர்களை எடுத்தீங்கன்னா பெரிய பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஊரை விட நம்ம ஊர்ல விவசாயம் பண்றதுக்கு அவ்வளவு நிலம் இருக்குது. ஆனா விவசாயத்தில் புரட்சி இல்லை, தன்னிறைவு இல்லை. அவன்கிட்ட விவசாயம் பண்றதுக்கு பூமியே இல்லை, இடமே இல்லை. அவன் விவசாயம் பண்றான். விவசாயம் பண்றதோடு மட்டும் இல்லை, தான் பண்ணுற விவசாயத்தை தான் தேவை போக மிச்சம் இருக்கிறத அடுத்த நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றான். அந்த ஊருடைய சைஸ் எவ்வளவு நினைக்கிறிய? உலக வரைபடத்தை எடுத்து பாருங்க. இஸ்ரேல் நாடு இருக்குல்ல, யூதர்களுடைய நாடு, அந்த நாடு எவ்வளவு பெரிய சைஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும்னா உலக வரைபடத்தை வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் இந்தியா படம் இருக்குல்ல, இந்தியா மேப் இருக்குல்ல, இந்தியா வேர்ல்டு வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசுக்கு இந்தியா இருக்கும், நடுவில் இந்தியான்னு எழுதி வச்சிருப்பான். அவ்வளோ பெருசுக்கு அமெரிக்கா இருக்கும், நடுவில் அமெரிக்கான்னு எழுதி வச்சிருப்பான். அவ்வளோ பெருசுக்கு சைனா இருக்கும், நடுவில் சைனான்னு எழுதி வச்சிருப்பான். இஸ்ரேலுக்கு இத்தனோண்டு இஸ்ரேல் இருக்கும். அந்த அவனுடைய நாட்டுக்குள்ள அவன் பேரை எழுத முடியாம புள்ளியை வச்சுட்டு பக்கத்து நாட்டில் இஸ்ரேல் எழுதி வச்சிருப்பான். நாட்டு சைஸ் என்ன லெவலில் பார்த்துங்க. நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு? இஸ்ரேல் என்று உலக வரைபடத்தில் எழுதுறதுக்கு கூட அவன் இடம் கிடையாது. அவ்வளவு சின்ன நாடு. அத்துனோண்டி ஒரு நாடு எதை எடுத்தாலும் டாப்ல இருக்கான். பேங்கிங் துறையா அவன் தான் புதுசு புதுசா சப்ளை பண்றான், புதிய புதிய கருத்துக்களை உருவாக்கி அனுப்புறான். மாடி மாடியா கட்டடம் கட்டி மாடியில பூரா விவசாயம் பண்றான். 4 மாடி 7 மாடி, ஒரு மாடியில் ஆரஞ்சு தோட்டம், ஒரு மாடியில் ஆப்பிள் தோட்டம், ஒரு மாடியில் பைனாப்பிள் தோட்டம். நம்ம ஊர்ல பூமி இருக்கு, நிலம் இருக்கு, இடம் இருக்கு, தண்ணி இருக்கு, காத்து இருக்கு, வெயில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அங்க மழையும் கிடையாது. நம்ம ஊர்ல பெய்யுற அளவுக்கு மழை பெய்யாது. போதுமான மழை கிடையாது, போதுமான பூமி கிடையாது, நிலவளம் கிடையாது, மனித வளம் கிடையாது. எப்படி இந்த சாதனை? எப்படி? அவன் கம்மியான ஆளு, ஆனா அந்த கம்மியான பேரு தன்னுடைய மொத்த உழைப்பையும் நம்ம நாடு முன்னேறணும், நம்முடைய சமுதாயம் முன்னேறணும், நம்முடைய யூதர்கள் முன்னேறணும், நம்மளை எல்லாரும் நசுக்கிறாங்க, நம்ம சும்மா இருக்க கூடாது, அதனால நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு போராடணும்னு ஒற்றுமையாக அத்தனை பேரும் தங்கள் சமுதாய முன்னேற்றத்திற்காக தங்கள் உழைப்பை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். எண்ணிக்கையில் குறைவு, ஆனால் வெற்றியிலே பெரும் வெற்றி, பெரும் வெற்றி. உலகத்தையே கைக்குள்ள வைக்கிற அளவுக்கு வெற்றி. நீங்க உலகத்தில் வெற்றி அடைஞ்சவங்கன்னு சொல்லக்கூடிய யாரை எடுத்து பாருங்க, எல்லாருடைய பட்டியலும் இப்படித்தான். நம்ம ஊர்ல நாடார் சமுதாயத்தை எடுங்களேன். தொழில் துறையில தமிழகத்தில் இருக்கிற சாதிகள்ல அமைப்புகள்ல அதிகபட்சமாக முன்னேறிய சமுதாயம் எதுன்னு கேட்டா நாடார் சமுதாயம் தான். இந்த நாடார்கள் எப்படி முன்னேறினாங்க? ஒரு 70 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்க. 1940, 1950, 1960, 1930 தமிழகத்தில் நாடார்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? தென் மாவட்டங்கள்லாம் போனா நாடார்களை பார்த்தாலே திட்டுமா. எப்படி இருந்தாங்க தெரியுமா? பார்த்தா தொட்டா தீட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. எதையும் தொட்டுறாத, எங்க வீட்டில் உட்காந்துடாத, எங்க பாத்திரத்தை தொட்டுறாத, எங்க குளத்துல வந்து குளிச்சிடாத, எங்க தெருவில் நடந்துடாத, நடந்தா தீட்டு, தொட்டா தீட்டு. ஆனா நாடார்கள் எப்படி இருந்தாலும் தெரியுமா? பார்த்தாலே தீட்டு. அவங்கள மேல் சாதிக்காரங்களை இந்த நாடார்கள் பார்க்க கூடாது. வேற யாராவது அங்கிருந்து தெருவில் நடந்து வர்றாங்கன்னா இவர் திரும்பிக்கிட்டு சௌத்த பார்க்க நிற்கணும். அவங்க போனது பிறகு இவர் போகணும். எத்தனை பெரிய கொடுமை! இந்த நாடார் சமுதாயத்தினுடைய பெண்கள் தான் மேலாடை அணியக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தார்கள். தமிழகத்துடைய தென்கோடியில, கேரளாவுடைய ஒரு பகுதியில், திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பெண்களுக்கு அனுமதி இல்லை. மேல துணியை போட்டு வரக்கூடாது, சட்டை போடக்கூடாது, தாவணி போடக்கூடாது, அரை நிர்வாணத்தோடு வரணும், கீழாடை மட்டும்தான் அனுமதி. இதுக்காக வேண்டி பெரிய போராட்டம்லாம் நடந்து பல பேர் கொல்லப்பட்டு ஏறத்தாழ ஒரு 18 பேர் உயிர் துறந்து
இந்த நாடார் சமுதாய பொம்பளை தான் உடம்புல மேல துணியை போட்டுட்டு தெருவில் நடந்தா அது அடுத்த சமுதாய சாதிக்காரனை இழிவுபடுத்துறதா அர்த்தம்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? சொல்வதற்கு அறுவருக்கு தகுந்த இப்படிப்பட்ட காட்டுமிராண்டிகள் எல்லாம் கூட இந்த நாட்டிலே உலகத்திலே வாழ்ந்துட்டு போயிருக்கிறானா என்று நினைக்கிற அளவிற்கு திறந்த மார்போடு பெண்கள் வெளியில வரணும். அது மட்டும் இல்ல, மார்பகம் பெரிதாக இருந்தால் பெரிய மார்புக்காக அவர்கள் தனியாக அரசுக்கு வரி செலுத்தணும். எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம்! ஒரு பெண்ணின் இயல்பான உடல் அமைப்பிற்காக உன் உடல் பருமனா இருக்குது, அதனால நீ அரசாங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா வரி கொடு. அது ஒரு பெரிய துயர வரலாறு. ஒரு பெண்மணி அதற்கு எதிராக போராடி இந்த கொடுமையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, மார்பு பெருசா இருக்கு என்கிட்ட வரி கேட்டு வர்றியா, அந்த மார்பு இருந்தா தானே என்கிட்ட வரி கேட்ப, இந்த வச்சுக்க, மார்பையே தர்றமுன்னு கத்தியால் அறுத்து எடுத்து மார்பை வரி கேட்டு வந்த அதிகாரியின் கையில் கொடுத்து செத்தால் இன்றைக்கும் அவருடைய பெயரிலே ஒரு ஊரே இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில். எப்படிப்பட்ட கொடுமை! சாதாரணமா? இன்னைக்கு நாம வாழ்ற வாழ்க்கை இருக்க சொர்க்கம்னு சொல்லணும். நிஜத்தில் அல்லாஹ்வுடைய சொர்க்கம், அதை சொல்ல வரல. முந்தி வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிடுகிற பொழுது அப்படிப்பட்ட ஒரு சொகுசான வாழ்க்கையை இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட நாடார் சமுதாயம் ஒரு அரை நூற்றாண்டு இடைவெளியில் இன்னைக்கு அவங்களுடைய நிலை என்ன? அவங்களை எவனா சீண்ட முடியுமா? தொட்டு பார்க்க முடியுமா? அவங்க மேல வழக்கு போட முடியுமா? அவங்களை கிள்ளுக்கிறிய முறை நடத்த முடியுமா? 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என் தெருவுக்குள்ள வராத, என் ஊருக்குள்ள வராத, என் கிணத்துல தண்ணி குடிக்காத, என் கோயிலுக்குள்ள வராத. கோயிலுக்கு வந்ததுக்காக வேண்டிய ஒரு வாசல் வழியா நாடார்கள் வந்தார்கள். எனவே அந்த கோயிலில் அந்த வாசல் தீட்டுப்பட்டு விட்டது என்று கோயிலின் வாசல் கதவையே பெர்மனண்டா மூடினார்கள் மேல் சாதிக்காரர்கள். கழுகுமலைங்கிற ஊர்ல அது ஒரு பெரும் போராட்டம். ஆனா இன்னைக்கு நீங்க டிவியை போட்டு உட்காருங்க, டிவியில் உங்களுக்கு விளம்பரங்களா குமியும். அந்த விளம்பரங்கள்ல 100% தயாரிப்புகள் யார் கையில இருக்கிறது? மனைவியை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜ் குக்கரை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி வேற யாரு ஓனர்? யாரு கோல்டு வின்னர் ஓனர்? யாரு? நீங்க டிவி ஒரு 10 நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுல வர்ற விளம்பரம் 10 விளம்பரம், அதுல 6ல இருந்து 8 விளம்பரம் நாடார் சமுதாயத்தினுடைய உற்பத்தி. அவன் தான் அந்த தொழில். அவன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல பல கடைகள்ல சாமானே இல்லை. ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லை, டிவி இல்லை, ஏசி இல்லை, மளிகை சாமான்கள் பல உற்பத்தி இல்லை. எப்படி ஒரு அரை நூற்றாண்டு இடைவெளியில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்ந்தது? எப்படி நிகழ்ந்தது? யாரால் நிகழ்ந்தது? தனி மனிதர்களுடைய உழைப்பு நினைக்கிறீர்களா? தனி மனிதர்கள் உழைத்தார்கள், ஆனால் அத்தனை பேரும் கூட்டாக சேர்ந்து உழைத்தார்கள். நம்மளை ரொம்ப நசுக்கிறான், நம்ம படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறோம், நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அதனால நம்ம முன்னேறி ஆகணும், குறிப்பிட்ட இத்தனை வருஷத்தில் இவ்வளவு பெரிய இடத்தை நம்ம அடையணும், அதனால இன்னென்ன மாதிரி செட்டப்புகளை உண்டாக்குவோம்னு அத்தனை பேரும் சேர்ந்தான். பணம் உள்ளவன், பணம் இல்லாதவன், ஏழை பணக்காரன், பணக்காரன் பணத்தை வாங்கி ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணு. நாடார் வியாபாரிகளிடத்தில் ஒரு வரி வசூல் போய் செய்வார்கள், அதுக்கு பேர் மகமேனு பேர். 1% அவனுக்கு கிடைக்கிற லாபத்தில் 1% வருஷத்தில் ஒருக்க மகமையை தூக்கி கொடுத்துடணும். யாருக்கு? சமுதாய முன்னேற்றத்துக்காக. இந்த 1% வாங்கி கீழே இருக்கிற நாடார்கள், உழைக்க தெரிஞ்ச நாடார்கள், பணமில்லாத நாடார்கள், அவர்கள் கையில் கொடுத்து நீ கடையை வை, நீ வியாபாரம் பண்ணு, நீ தொழில் பண்ணு, நீ விவசாயம் பண்ணு. அடுத்த 5 வருஷத்தில் அவன் கொடுப்பான் மகமை. தமிழகத்துடைய பெரும் நகரங்கள் எங்க வேணாலும் போங்க, நீங்க கோயம்புத்தூர் போங்க, திருநெல்வேலி போங்க, மதுரை போங்க, சென்னை போங்க, எங்க போனாலும் இன்றைக்கு நாடார்கள் அவர்கள் குறைந்த விலையில் போய் தங்கி தங்களுடைய வேலைகளை முடித்து விட்டு வருவதற்கு தேவையான லாட்ஜ் வசதிகள் எல்லாம் உறவின் முறை, நாடார் உறவின் முறைன்னு சொல்லிவிட்டு ஊருக்கு ஊர் இருக்கு.
நான் பொறாமையிலேயோ பத்தியா அவன்லாம் அப்படி ஆயிட்டான் அதுக்கு நான் சொல்லல. ஒற்றுமையின் பலத்தை புரிவதற்காக சொல்லுகிறேன். ஒன்றுபட்டால் என்ன நிகழும்? அரை நூற்றாண்டுகள் 50 வருஷ இடைவெளி தாங்க. இன்னைக்கு இதே 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் யோசிங்க. நம்ம அப்பா மாட்டா எப்படி இருந்தா, நம்முடைய முன்னோருடைய நிலவரம் எப்படி? இந்த நாட்டின் விடுதலைக்காக வேண்டி அள்ளி கொடுத்த சமுதாயம்னு பெருசா பெருமை பேசுறவன் கொஞ்ச நெஞ்சமா கொடுத்தோம். கோடி கோடியா லட்ச லட்சமா பிளாங்க் செக்க கொடுத்தவங்க. திருச்சியில் ஒரு ஆள் இருக்காரு ஜமால் முகமது சொல்லிட்டு. இன்னைக்கு ஜமால் முகமது காலேஜ் இருக்கு தெரியுமா? அவருடைய நிறுவனர். சுதந்திர போராட்ட காலத்தில் நிதி தேவைக்காக காந்தியும் காங்கிரசுடைய இன்னபிற தலைவர்களும் ஹிலாபத் இயக்கத்துடைய தலைவர்களும் ஜமால் முகமது சாஹிபை சந்திச்சு போராட்டத்துக்கு நிதி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. ஜமால் முகமது சாஹிப் என்ன செஞ்சார் தெரியுமில? அவருடைய செக் புக்கை எடுத்து கையெழுத்தை போட்டு பிளாங்க் செக்கு, ஓப்பன் செக்கு கிழிச்சு காந்தி கையில் கொடுத்தார். என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தில் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பூர்த்தி பண்ணிக்க. காந்தியே எழுதுறாரு, ஆடி போயிட்டேன். பிர்லா கூட இப்படி கொடுத்தது இல்லப்பா. ஜமால் முகமதுட்டே சொல்றார். யார் சொல்றா? காந்தி சொல்றார். பிர்லா தெரியுமா? முந்தையெல்லாம் நம்ம சொல்லுவோம் பெரிய டாட்டா பிர்லா அப்படிம்போம்ல, அந்த பிர்லா. டாட்டா ஒரு பெரிய ஆளு, பிர்லா ஒரு பெரிய ஆளு. அந்த பிர்லா கூட இப்படி கொடுப்பா, நீ இப்படி கொடுக்குறியே. அப்படி கொடுத்தோம். நம்ம பிளாங்க் செக்கை கொடுத்தோம். எவ்வளவு என் சொத்துல தேவையோ இந்த நாட்டின் விடுதலைக்காக அவ்வளவு எடுத்துக்க. பர்மாவில் வல்லல் ஹபீப் முகமது நேதாஜி போய் கேட்கிறாரு, இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நாட்டின் விடுதலைக்காக தேசிய ராணுவ படையை நான் அமைச்சிருக்கிறேன், அதுக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்யணும். அங்கிருந்து ஒருத்தர் வர்றாரு, ஒரு முஸ்லீம் பெரியவர், 1 கோடி கொடுக்கிறாரு. வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறார். அன்னைக்கு 1 கோடினா இன்னைக்கு எவ்வளவு யோசிக்குங்க. அன்னைக்கு 1 கிராம் தங்கத்துடைய விலை வெறும் 4 ரூபா. சிங்கிள் டிஜிட்டில் வெறும் 4 ரூபா. 4 ரூபானா 4000 ரூபாய் இல்லை, வெறும் 4 ரூபா. 1 2 3 4 4 இருக்குல்ல, அந்த 4 ரூபா. 1 கிராம் தங்கம் 4 ரூபா. 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை கிராம் தங்கம் வாங்குவியா? ஒரு தோராய கணக்கு போடுங்க. 1 கோடிக்கு எத்தனை எவ்வளோ வாங்கலாம்? எத்தனை கிராம் வாங்கலாம்? 100 ரூபாய்க்கு எத்தனை வாங்கலாம்? 25 வாங்கலாமா? வாங்க முடியாதா? கேள்வி கேட்கக்கூடாதா? எப்போ சொல்ல வந்து நீ சொல்லிட்டு போய ஒரு கேள்வி வேறு கேட்டு இருக்கீங்களா? நான் சொல்கிறேன்னா இல்லையான்னு கரெக்டாக சொல்கிறேன்னா நானே செக் பண்ணிக்கணும்ல. 100 ரூபாய்க்கு எத்தனை கிராம் தங்கம் வாங்கலாம்? 1 கிராம் 4 ரூபானா 100 கிராமுக்கு எத்தனை கிராம்? 100 ரூபாய்க்கு எத்தனை கிராம்? அவ்வளோதான். பதில் வரலாட்டி நான் சாமி நிற்பேன். நான் என்ன ஆகாயத்தை பற்றி பேசுகிறா வந்திருக்கேன்? மனிதர்களை பார்த்து பேச தானே வந்திருக்கேன். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 25 கிராம் வாங்கலாமா? 100 ரூபாய்க்கு 25 கிராம் எத்தனை பவுன் ஆச்சு? 3 24 3 பவுனு. ஒரு 100 ரூபாய்க்கு 3 பவுனு. 1000 ரூபாய்க்கு எத்தனை? 10,000 ரூபாய்க்கு எத்தனை? 1 லட்ச ரூபாய்க்கு எத்தனை? 10 லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு? 1 கோடி ரூபாய்க்கு எவ்வளவு? 2500. 2500 கிலோவா? 2500 கிலோ. 2500 கிலோ என்னது? தோரம் பருப்பா? கடல் பருப்பா? தங்கம்ங்க, தங்கம். நம்ம அப்பா பாட்டம் கொடுத்தான். ஒருத்தன் போதாது மொத்த சமுதாயத்துக்கும். இந்த மாதிரி லெவலில் ஒருத்தன் இருந்தால் போதாது, நம்மளையெல்லாம் தலைகீழ புரட்டிட மாட்டான். அப்படி இருந்த சமுதாயம் 50 வருஷத்துக்கு பிறகு சொல்றதுக்கு ஒருத்தனையும் காணும். ஒருத்தன் பிளாங்க் செக்கை கொடுக்குறான், ஒருத்தன் 1 கோடியை கொடுக்குறான். ஏன்? அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்த நாடார்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கிறாங்க. அன்றைக்கு ஆக பெரும் உச்சத்திலே இருந்த முஸ்லிம்கள் இன்றைக்கு அதல பாதாளத்திலே இருக்கிறோம். ஏன்?
வேற ஒண்ணுமே இல்லை. நாம நம்முடைய இலக்குகளை விட்டுவிட்டு, குறிக்கோளை விட்டுவிட்டு, செல்ல வேண்டிய பயண பாதைகளை விட்டுவிட்டு, அற்பத்திலும் அற்பமான விஷயங்களை எடுத்து வைத்துக் கொண்டு நமக்கிடையிலே சண்டை போட்டு பல்வேறு குழுக்களாக பிளவுபட்டு நிற்கிறோம். அதுதான் அதற்கான முக்கிய காரணம். வேற என்ன? நம்ம அத்தனை பேரும் ஒன்றுபட்டு இருந்திருந்தால் அத்தனை பேருக்கும் இந்த இந்த உழைப்பு கிடைச்சிருக்கும்ல, இந்த இலக்கை நோக்கி முன்னேறி இருப்போம்ல. இல்லையே, இலக்கு இல்லை, லட்சியம் இல்லை. அற்பத்தில் அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் சண்டை. நீ வேற, நான் வேற. அதுவும் எந்த சமூகத்தில் நமக்கு சொல்லப்பட்ட மாதிரி ஒற்றுமையை பற்றி சொல்லப்பட்ட வேற எந்த சமுதாயமும் ஊருக்குள்ள உலகத்தில் இருக்குதா? நாடார்களுக்கு அப்படி ஒரு வேதம் உண்டா? ஒத்துமையா இருங்கப்பா, ஒன்னா இருங்க, பிரிஞ்சிடாதீங்க. குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ் அவ்வளவு பேசுறான். இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்களே, ஒற்றுமை இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னு, இதே வார்த்தையை வேற கொஞ்சம் தலைகீழ மாடிஃபை பண்ணி அல்லாஹ் நமக்கு சொல்றான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வ கானூ ஷியன் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷை. இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தங்களுடைய மார்க்கத்தை பிரிச்சு வகானு ஷியான், பல கூறுகளாக யாரு பிளவுபட்டு போயிட்டாங்களோ நபியே, லஸ்தமினுஹும் ஃபீ ஷை, அவங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. யாருக்கும் நம்முடைய காரியத்துக்கும் ரசூலுல்லாவுக்கும் சம்பந்தம் இல்லையா? எதுக்கா? எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிறான், பிளவுபட்டு கிடக்கிறான். நீ வேற நான் வேறங்கிறான். உண்மையில் முஸ்லீம்னா யாரு? நீ ஒன்று, நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்றதே முஸ்லீமு. நீனும் களிமா சொல்லியிருக்க, நானும் களிமா சொல்லியிருக்கேன். நீனும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல, நானும் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்புறேன், மறுமையை நம்புறேன், அல்லாஹ்வை நம்புறேன், தூதரை நம்புறேன், வேதத்தை நம்புறேன் அப்படின்னு சொல்றவன் தான் முஸ்லீமே தவிர, நீ வேற நான் வேற, உன் கொள்கை வேற என் கொள்கை வேற, உன் மசாயில் வேற என் மசாயில் வேற, அக்கீதாவில் சண்டை, 1008 சண்டை. இப்படி இருந்தா அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது, தூதருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாட்டி வேற என்ன? நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து, நம்ம முஸ்லீமாக இருந்து, நாம தொழுது, நாம நோன்பு இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம எல்லாரும் தூதருடைய அணியில தானே இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அணி தானே வெற்றி பெறக்கூடிய அணி. அந்த கூட்டத்தில் தான் இருக்கணும். நீ அந்த கூட்டமே கிடையாது போங்கிறான் அல்லாஹ். நம்மளை பார்த்து ஆர்டர் பண்றான், வலா தக்கூனு மினல் முஷ்ரிக்கீன், நீங்க முஷ்ரிக்குகளை மாதிரி ஆயிராதீங்க, முஷ்ரிக்குகளோட சேர்ந்துராதீங்க. எப்படிப்பட்ட முஷ்ரிக்கு? ஏன் அப்படி சொல்றேன்? அடுத்து விளக்குறான் அல்லாஹ். மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வ கானூ ஷியா குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹுன். மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும், தங்களுடைய மார்க்கத்தை பலவாறாக பிரித்து பல கூறுகளாக பிரிந்து விட்டார்களே, அப்படிப்பட்ட முஷ்ரிக்குகளாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். பல கூறா பிரிகிறவன் முஷ்ரிக்குன்னு குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. 2 கடவுள் இருக்கிறான்னு சொல்றது மட்டும் முஷ்ரிக் இல்ல. தர்காவில் போய் நின்னுட்டு அவுலியாக்களே எங்களுக்கு பிள்ளைய தாங்கன்னு கேட்கறது மட்டும் முஷ்ரிக் இல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல ஊரா பிரிச்சு அது வேற இது வேற அப்படின்னு யாரு பிரிவினைகளை உண்டாக்கி பல குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் ஒரு வகையிலே முஷ்ரிக்குகளுக்கு ஒப்பானவர்கள். அப்படிப்பட்ட முஷ்ரிக்குகளைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இவ்வளவு சொல்லப்பட்டிருக்குங்க. நம்ம மண்டையில் உரைக்கவே இல்லையா? அதை கேட்கவே இல்லையா? நம்முடைய சிந்தனையெல்லாம் நம்ம போடுற சண்டையில் போய்கிட்டே இருக்க. சரி, போடுற சண்டையாவது உருப்படியான விஷயங்களுக்கா, நியாயமான விஷயங்களுக்கா, ஏற்புடைய விஷயங்களுக்கா? எத்தனை இயக்கங்கள், எத்தனை குழுக்கள், எத்தனை பிரிவுகள், யார்கிட்ட போய் கேளு, எல்லாரும் சொல்றது என்ன? நான் இஸ்லாத்தை நிலைநாட்ட, தீனை நிலைநாட்ட, அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநாட்ட, சமூகத்தை ஒன்றுபடுத்த, அதுக்குத்தான் நாங்கள் களத்தில் நிற்கும். சமுதாய வெற்றிக்காக, சமுதாய முன்னேற்றத்திற்காக, மார்க்க முன்னேற்றத்திற்காக, அதுக்குத்தான் களத்தில் நிற்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லாருக்கும் இலக்கு ஒன்று தானே. அப்போ ஒன்றா நிற்க வேண்டியதானே? அல்லாஹ் சொல்றான், ஷரஹலக்கும் மின தீனி மா வஸாபிஹி நூஹன், உங்களுக்கு நாம எதை மார்க்கமாக தந்திருக்கோம் தெரியுமா? நூஹ் நபிக்கு எதை மார்க்கமாக தந்தோமோ அதைத்தான் உங்களுக்கும் மார்க்கமாக அல்லாஹ் தந்திருக்கிறான்.
ஷராலக்கும் என தீனி மா வசாபிஹி நூஹன், நூஹுக்கு அவன் எதை வலியுறுத்தினானோ அதையே உங்களுக்கும் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான். வல்லதி அவ்ஹைனா இலைக்க வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூசா, உமக்கு நாம் எதை வஹியாக அறிவித்திருக்கிறோமோ அதைத்தான் உங்களுக்கு முன்னால் இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் நாம் சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு சொல்றது, மூசாவுக்கு சொல்றது, இப்ராஹிமுக்கு சொல்றது, நூவுக்கு சொல்றது எல்லாம் ஒண்ணுதான். என்ன சொன்னோம் தெரியுமா? அன் அகீமுத்தீன் வலா ததஃபர்ரகு ஃபீ, அன் அகீமுத்தீன், இந்த மார்க்கத்தை நீங்கள் நிலைநாட்டுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இதைத்தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். எதை சொல்லியிருக்கான் பாருங்க. நாம பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அல்லாஹ் ஒருத்தன், அவனை தான் வணங்கணும், இதைத்தான் அல்லாஹ் எல்லாத்துக்கும் சொன்னாமனு அதையும் சொன்னான், எல்லாருக்கும் அக வலியுறுத்துறான், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அதோடு நிப்பாட்டலை. அதுக்கு அடுத்து அல்லாஹ் ஈமானுக்கு பிறகு, இறை நம்பிக்கைக்கு பிறகு அடுத்து என்ன சொன்னாமனா, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுங்க, அதில் பிரிஞ்சிடாதியே. மூசாவுக்கு சொன்னேன், இப்ராஹிமுக்கு சொன்னேன், நூவுக்கு சொன்னேன், முன்னாடி வந்த எல்லா நபிமார்களுக்கும் சொன்னேன், அதைத்தான் உங்களுக்கும் சொன்னேன். நல்ல கவனிங்க, மார்க்கத்தை நிலைநாட்டுங்க, அதில் நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க. அதுலனா மார்க்கத்தை நிலைநாட்டுற விஷயத்தில் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்று நிலைநாட்ட வராதிய. அதான் அதுக்கு அர்த்தம். வலா ததஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள்னா முதல் வார்த்தை சொல்லிடுச்சு, மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், அதில் பிரிஞ்சிடாது. அப்படின்னா அப்ப மார்க்கத்தை நிலைநாட்டுகிறனா ஒத்துமையான நிலைநாட்டணுமே தவிர நான் தனி அவங்க கூட சேர மாட்டேன், இவங்க கூட சேர மாட்டேன். இப்ப எல்லாரும் சொல்றது என்ன? யார்கிட்ட கேட்டாலும், எந்த இயக்கம், எந்த ஜமாத், எந்த அமைப்பு, நாங்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுகிறோம். மார்க்கத்தை நிலைநாட்டுற விஷயம் இல்லப்பா, அது எப்படி நிலைநாட்டணும்னு அல்லாஹ் சொன்னாலும் அப்படி நிலைநாட்டணும். அதுக்கு பேர் தான் நிலைநாட்டுது. நோன்பு வைக்கிறேன்னார் ஒருத்தர், எப்படி? மகரிபில் இருந்து சுபு வரைக்கும் நோன்பு வைக்கிறேன்னார். ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, பட்னி கிடக்கிறது தானேப்பா நோன்பு. ஒரு 10-12 மணி நேரம் இருக்கணும், அப்படித்தானே? மகரிபில் இருந்து சுபு வரைக்கும் 12-13 மணி நேரம் வந்துடுது. நான் டெய்லி நோன்பு வைக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் மகரிபு டு சுபு நோன்பு வச்சா ஒத்துக்குவோமா? இப்போ சுபுகள் இருந்தாண்டா மகரிபு வரைக்கும் நோன்பு வைக்கணும், மகரிபில் இருந்து சுபு வரைக்கும் நோன்பு வைக்கக்கூடாது சொல்லுவோம்ல. ஏன்? அதுக்கு என்ன அர்த்தம்? நோன்பு வைன்னு சொன்ன அல்லாஹ் எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கான். அவன் எப்படி வைக்க சொன்னானோ அப்படி வச்சாந்தாப்பா நோன்பு. நீனா அவன் இஷ்டத்துக்கு டயத்தை மாற்றலாம், அதுக்கு பேர் நோன்பு இல்லைன்னு சொல்லுவோம்ல. உண்மையில் இப்படி ஒரு நோன்பு இருந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்கும். சாயங்காலம் மகரிபுக்கு நல்ல வயிறு முட்டை முடிச்சிட வேண்டியது. அடுத்து ஒரு 3 மணி நேரத்தில் படுத்துடலாம், 4 மணி நேரத்தில் படுத்துடலாம். 9 மணி 10 மணிக்கு பெட்டை போட்டால் காலைல சுபு கெஞ்சி டீயை குடிச்சிடலாம். நோம்பு வச்ச மாதிரி ஆயிடுச்சு, தூங்கி எஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஒத்துக்குவோமா? அவரு நோம்பு தான்ப்பா வைக்கிறாரு, அந்த நீயத்தோடு தான் படுத்தாரு, மகரிபில் சகர் பண்ணாருப்பா, நான் பார்த்தேன்ப்பா, அப்படிலாம் வெட்டி தின்னார், வாழைப்பழம் சாப்பிட்டாரு, கடைசியில் அந்த கட்டன் சாயெல்லாம் போட்டு குடிச்சு சகரை எப்படி காலையில் 4 மணிக்கு சகரை முடிப்போமோ அதே மாதிரி அவரும் சகரை 6 மணிக்கு முடிச்சாருப்பா, நான் பார்த்தப்பா. நீங்கள் சொல்லுவீங்களா? நீ என்ன சொல்விய? ஏன்னா சில லூசாக இருப்போம் போல இருக்கு. சுபுகில் இருந்து மகரிபு வரைக்கும் வச்சா தாண்டா நோன்பு. எப்படி சொல்றிய? நோன்பு வையின்னு சொன்ன அல்லாஹ் சுபுகில் இருந்து மகரிபு வரைக்கும் வையின்னு சொன்னா அப்படி வச்சா தான் நோன்பு. அது மாதிரி மார்க்கத்தை நிலைநாட்டுன்னு சொன்ன அல்லாஹ் சொல்லிட்டான், நான் நிலைநாட்டிட்டேன்னு சொல்லிட முடியாது. அல்லாஹ் எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னாலோ அப்படி நிலைநாட்டுவதற்கு பெயர் தான் மார்க்கத்தை நிலைநாட்டுவதே தவிர என் விருப்பப்படி, என் ஆசைப்படி, என் அபிலாஷைகளின்படி நான் செய்வதெல்லாம் மார்க்கத்தை நிலைநாட்டுவதாக ஆகாது. அல்ல எப்படி சொல்றான்? அதுல பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்காத. ஏன் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்னா நீ நிலைநாட்டுவேன்னு சொல்லுவ, நிலைநாட்ட மாட்ட முடியாது, நடக்காது. நடந்துச்சா? மார்க்கம் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட்டுருச்சா? ஒரு 50 வருஷம் வரலாறு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் 2026, ஒரு 1975 வைங்க, 75 50 வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை முஸ்லிம் அமைப்புகள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை தௌஹீதி இயக்கங்கள்?
இந்த தீனுல் இஸ்லாத்தை சொல்வதற்காக, பிற மக்களிடத்தில் எத்தி வைப்பதற்காக, மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, முஸ்லீம்களிடத்தில் இருக்கிற பிதஅத்துகளை, அனாச்சாரங்களை ஒழிப்பதற்காக எத்தனை பேர் எவ்வளவு பாடுபட்டார்கள், எத்தனை கூட்டங்கள், எவ்வளவு மாநாடுகள், எவ்வளவு பொருள் இழப்பு, எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு உழைப்பு. சாதாரணமா ஒவ்வொரு ஊர்லயும் இந்த வேலையை செய்யறதுக்கு ஏராளமான ஆட்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு பிள்ளைகள் ஒரு அஜர்த் இருக்கிறார். அஜர்த்னா யாரு? மார்க்கத்தை படித்தவர், மார்க்கத்தை சொல்றவர், மார்க்கத்தை நிலைநாட்டுறவர், மார்க்க விளக்கம். அதானே பள்ளிவாசலுக்கு பிள்ளைகள் இருக்கிறார், வீட்டுக்கு வீடு இருக்கிறார். அஜர்த் என்ன அஜர்த்து? பல அமைப்புகளில் போய் பார்த்தா மதரசாவுக்கு போகல, அரபி மொழியை படிக்கல, ஆனால் இந்த மார்க்கத்தில் நிலைநாட்டுகிற எத்தனை தாயிகள், எத்தனை அமைப்பு இருக்கு. கடலூர் மாவட்டத்தில் எத்தனை அமைப்பு இருக்கிறது, முஸ்லிம் அமைப்புகள், மார்க்கம் சொல்லக்கூடிய அமைப்புகள். நாங்கள் மார்க்கத்துக்காக வேண்டி இருக்கிறோம். மேலோட்டமா சும்மா போடுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 சொல்லுங்களேன். OMJ இருக்கும்பீங்க, TNDJ இருக்கும்பீங்க, ஜாக் இருக்கும்பீங்க, தமுக இருப்பீங்க, SDPI இருக்கும்பீங்க. அவங்க அரசியலுக்கு சேர்ந்தால் அதுக்குள்ள மார்க்க பிரிவுன்னு சில பிரிவுகளை வேற வச்சு செயல்படுத்துறாங்க. ஒரு அமைப்பில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு அமைப்பில் எத்தனை பேர் இருப்பாங்க? குறைச்சி நீங்க ஒரு கணக்கு போடுங்க. ஒரு அமைப்பில் ஒரு 50 பேச்சாளர் இருப்பாங்களா? ஆக கம்மியா போட்டா கூட ஒரு 200 பேர் 300 பேர் இருப்பாங்களா? ஒரு மாவட்டத்தில் 200 பேர் மாதம் முழுக்க 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த இஸ்லாத்தை நிலைநாட்ட, மார்க்கத்தை போதிக்க, மக்களை நேர்வழிக்கு அழைக்க தொடர்ந்து 50 ஆண்டு கால உழைப்பு மீண்டும் மீண்டும் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த கடலூரிலே அல்லாஹ்வின் தீன் நிலைநாட்டப்பட்டு விட்டதா? நிலைநாட்டியாச்சா? 50 வருஷத்துல நிலைநாட்டிட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒண்ணுமே இல்லை, 0 ஆரம்பிச்சாங்க. 23 வருஷம் அவங்க மௌத்தா போகும்போது மார்க்கத்தை நிலைநாட்டினாங்களா இல்லையா? எவ்வளவு பேர் அப்போ மார்க்கத்தை சொல்றதுக்கு எத்தனை பேர் இருந்தாங்க? மொத்த உலகத்துக்கே ஒரு 500 பேர் இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதானே? மொத்த உலகத்துக்கு இந்த மார்க்கத்தை சொல்றதுக்கு 500 பேர் இருந்திருக்க மாட்டாங்க. அதை விட எண்ணிக்கை கம்மி. இன்னைக்கு நமக்கு மொத்த உலகத்தில் இல்ல, ஒரு மாவட்டத்தில், சில இடங்கள்ல, சில ஊர்கள்ல மட்டுமே 500 பேர் இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து 500 பேர் என்ன பண்ணாங்க? 23 வருஷ இடைவெளியில இந்த தீனை இந்த பூமியில, அவங்க வாழ்ந்த பூமியில நிலைநாட்டினாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் அடுத்த ஒரு 1/4 நூற்றாண்டு இடைவெளியில உலகத்தின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் தீன் நிலைநாட்டப்பட்டது. அரசியல் சக்தியாக மாறியது, ஆளும் கட்சியாக மாறியது, மக்களின் மனங்களை மாற்றியது, மக்களின் வழிபாட்டை மாற்றியது, மக்களின் குடும்ப வாழ்க்கையை மாற்றியது, சமூக வாழ்க்கையை தலைகீழாக புரட்டியது. தீன் நிலைநாட்டப்பட்டது. தீனுனா தொழுகிறது, நோன்பு வைக்கிறது மட்டும் இல்லை, மொத்த வாழ்க்கை, அதான் தீன். ஒரு 500 பேர் இருந்து 1/4 நூற்றாண்டு இடைவெளியில அவங்க வாழ்ந்த பூமியில இந்தியாவை போன்ற ஒரு பெரும் நிலப்பரப்பை ஆளுகிற ஒரு மார்க்கமாக இந்த தீனை ஆக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு 50 வருஷம் ஒரு மாவட்டத்துக்கு 500 பேர், ஊரெல்லாம் பிரச்சாரம், ஞாயிற்றுக்கிழமை அங்க கூட்டம், இங்க கூட்டம். இப்ப இங்க கூட்டம் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை கூட்டம் நடக்குது? நடக்குதா இல்லையா? ஒவ்வொருத்தர் நடத்துறாங்களோ, ஒவ்வொரு அமைப்பு நடத்துதுல. இங்க நடக்கிறது மட்டுமா? வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல நடந்துகிட்டே இருக்கு. இங்க கூடி உட்கார்ந்துருக்க 500 பேர்னா இதை சமூக வலைதளத்தில் தூக்கி போட்டா 5000 பேர், 10,000 பேர், 50,000 பேர், 1,00,000 பேர். தீனை நிலைநாட்டுகிற வேலை தானே இது, அந்த பணி தானே. ஆனால் தீன் நிலைநாட்டப்பட்டு விட்டதா? சரி, பட்டு விட்டதா கேள்வியை விடுங்க. இப்படியே இந்த பணிகள் தொடர்ந்து நடந்தால் இன்னும் சில ஆண்டுகளுக்குள் இந்த பூமியிலே அல்லாஹ்வின் தீன் நிலைநாட்டப்பட்டு விடுமா? அதை சொல்லுங்க. பட்டு விட்டதா? இல்ல. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, இல்ல. தீன் நிலைநாட்டல. நம்முடைய குடும்பங்கள்ல தீன் இல்ல, கணவன் மனைவி இடத்துல தீன் இல்ல, பெற்றோர் பிள்ளை இடத்துல தீன் இல்ல, ஊர்ல சமூகத்துல தீன் இல்ல, அஜர்த்துமார் இடத்துல தீன் இல்ல, நிர்வாகத்துல தீன் இல்ல, வியாபாரிகள் இடத்துல தீன் இல்ல, அரசியல்வாதி இடத்துல தீன் இல்ல. தீன் நிலைநாட்டப்படல. சரி, படுமா? இன்னொரு 1/4 நூற்றாண்டு கால இடைவெளியில
ஆம் படும் தைரியமா சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். அடுத்த 25 ஆண்டு கால இடைவெளியில் இதே போல தீனை நிலைநாட்டுகிற பணி தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெறும் என்றால், கடலூர் மாவட்டத்திலே தொடர்ந்து நடைபெறும் என்று சொன்னால், அடுத்த 25 ஆண்டுகளில் இந்த பூமியில், இந்த மாவட்டத்தில், இந்த ஊரில் அல்லாஹ்வின் மார்க்கம் நிலைநாட்டப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்கீங்களா? ஏன் இல்ல? ஏன் சொல்ல முடியல? ஏன் சொல்ல முடியல? நாம செய்யற இந்த வேலை தீன் நிலைநாட்டுற வேலை இல்ல. ஆக ஏன் அல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த வேலையை செஞ்சாதான் தீன் நிலை பெறும். நான் தீன நிலைநாட்டுறேன்னு சொல்றேன், என் இஷ்டத்துக்கு ஒரு வேலையை செய்யறேன், அது எப்படி நிலை பெறும்? அது எப்படி நிலை பெறும்? இன்னும் 5000 வருஷம் இந்த மாதிரி மேடை போட்டாலும் சரிதான். நானுமே உங்களிடத்தில் இந்த ஒரு கூட்டத்தின் வழியாக அல்லது இது போல ஒரு 10 கூட்டத்தில் பேசுவதன் வழியாக உங்களிடத்தில் தீன நிலைநாட்டிடலாம் நினைச்சோம்னா என்னை விட முட்டாள் வேறவனு இருக்க மாட்டான். வேற என்ன வேணும்? தீனை நிலைநாட்டுகிற பணி என்பது பெரும் பணி. அந்த பணியிலே யாரெல்லாம் பங்கேற்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே ஒருவர் மற்றொருவருக்கு பக்கபலமாக உறுதுணையாக எப்போ வர்றீங்களோ அப்பதான் தீன் நிலை பெறும். நீங்க எண்ணிக்கை கம்மியா இருங்க, 500 பேர் தேவையில்லை, மொத்த மாவட்டத்தில் 50 பேர் தேவையில்லை. ரொம்ப சாதாரணமா சொல்றேன், 5 பேர் அல்லாஹ்வுடைய தீன் இந்த மாவட்டத்தில் இந்த ஊர்ல நிலை பெறணுங்கிற ஏக்கத்தோட கனவோட லட்சியத்தோட நாம உழைக்கணும்னு பாடுபடக்கூடிய அல்லாஹ் சொன்ன முறையில் ஒத்துமையா பாடுபடுவோம்னு ஒத்துமையா களத்துக்கு வந்தா வெறும் 5 பேர் அடுத்த அரை நூற்றாண்டு இல்லை 1/4 நூற்றாண்டு கால இடைவெளியில் இந்த மண்ணில் அல்லாஹ்வின் தீன் நிலை பெறும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு என்ன? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். நான் செய்யறதான் கரெக்ட், மற்ற எல்லாம் தப்பு. பஞ்சாயத்து அங்கதான் ஐ எம் ரைட், யூ ஆர் ராங். நான் சரி, நீங்கள் எல்லாம் பிழை. பிழை இல்லாத மனுஷன் யாருங்க? பிழை இல்லாத ஜமாத் எந்த ஜமாத்துங்க? சண்டைகளோ மனக்கசப்புகளோ கருத்து வேறுபாடுகளோ இல்லாத மனித கூட்டம் இந்த உலகத்திலே ஆதம் நபியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பிறந்திருக்கிறதா, வாழ்ந்திருக்கிறதா? நபிமார்களிடத்திலே கருத்து வேறுபாடு இருந்தது. குர்ஆன் சொல்கிறது நபிமார்களிடத்தில். நீங்க இந்த மனுஷன்ட்ட பியூரிட்டி செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் யோக்கியனா, இவன் யோக்கியனா, இவனுக்கு மார்க்கம் சொல்ல தகுதி இருக்கிறதா? தலைப்புங்க, பயான தலைப்பு, விவாத தலைப்பு, மார்க்கம் சொல்ல தகுதி இருக்கிறதா? குர்ஆன்ல மூசா நபி, ஹாரூன் நபின்னு ஒரு 2 நபியை பத்தியான வரலாறு வருது. படிச்சு பார்த்திருக்கீங்களா? சூரா தாஹா எடுத்து படிங்க, 20வது அத்தியாயம். மூசா நபி, அல்லாஹ்விடமிருந்து வஹி வருது, அல்லாஹ்வுடைய விளக்கம் உங்களுடைய கல்வில வருது, அல்லாஹ்விடமிருந்து வேதம் உங்க கையில வருது. அப்படிப்பட்ட நபி. அதே போல மற்றொரு நபி, அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் நபி, 2 பேருமே இறை தூதர்கள், 2 பேருக்குமே அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பு, 2 பேருமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறவங்க. அந்த 2 பேருக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு வந்தது. மூசா நபி ஹாரூன் நபியுடைய சட்டையை பிடிச்சி தூக்கிட்டாரு குர்ஆன் சொல்லுது. கருத்து முரண் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது, அது மனித குலத்திற்கே உண்டானது. மனுஷனாக இருக்கிறவங்க, அறிவு வழங்கப்பட்டவங்க எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது. அவரவருடைய அறிவுக்கேற்ப, அவரவருடைய அனுபவத்திற்கேற்ப, அவங்க பார்க்கிற பார்வை, அவர்களுடைய கோணம் எல்லாமே மாறுபடும் பொழுது கருத்து வேறுபாடு வந்து தான் தீரும். அதில் பிழைகள் வரும். சில பேர் சரியாக முடிவெடுப்பாங்க, சில பேர் பிழையாக முடிவெடுப்பாங்க. அப்போ அதையெல்லாம் பெரிதுபடுத்தி ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டிய எந்த விஷயமா இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய தவறுகளை எல்லாம் பூதாகரமாக்கி அதையே பிரச்சாரமாக்கி பல பேருடைய தீனை நிலைநாட்டுகிற பணி என்ன தெரியுமா? வேற ஒன்றுமே இல்லை, மற்றவங்க செய்யக்கூடிய குறைகளை பொது மேடைகளில், கூட்டங்களில், ஜும்மாக்களில், பொது இடங்களில் பேசி 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 எவனும் சரியில்லை, எவனும் சரியில்லை, எவனும் சரியில்லை. அது எப்படிங்க சாத்தியமாகும்? முதல்ல அது எப்படி சாத்தியமாகும்? நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிழையற்ற ஒரு வாழ்க்கை என்பது, சிந்தனை கருத்து முரணில்லாத ஒன்றுபட்ட கருத்தோடு
ஒற்றுமையாக இருத்தல் என்பது அத்தனை பேரும் ஒரே மாதிரி சிந்திக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குர்ஆன்ல 2 வகையான வசனங்கள் இருக்குதுன்னு சொல்றான். சூரா ஆல இம்ரான் எடுத்து படிங்க. ஆரம்பத்தில் ஒரு 2-3 வசனங்களுக்கு இடையிலே அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன்ல சில வசனங்களை தந்திருக்கிறான். ஆயாத்தும் முஹக்கமாத் என்று சில வசனங்கள், முத்தஷாபிஹாத் என்று சில வசனங்கள். அது என்ன முஹக்கமாத்? முஹக்கமாத்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், கிளியர் கட்டாக இருக்கும், டவுட்டுக்கு வேலை கிடையாது, 2 கருத்து சொல்ல முடியாது, அப்படியே நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பார்த்த உடனே பளிச்சுன்னு புரிஞ்சிடும். அந்த கருத்து தான் அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து. அதை தாண்டி வேறு கருத்துக்கு, அதுக்கு மாற்றமான கருத்துக்கு இடம் கிடையாது. அப்படி சொல்லக்கூடிய வசனங்கள் குர்ஆனிலே உண்டு. இதோடு அல்லாஹ் முடிச்சிட்டோம்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன் கருத்து வேறுபாடே வராது, எல்லாம் ஒரே அல்லாஹ் ஒருத்தன் தான், கருத்து வேறுபாடு வருமா? அல்லாஹ்வுக்கு எந்த பலவீனமும் இல்லை, கருத்து வேறுபாடு வருமா? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கருத்து வேறுபாடு வருமா? கருத்து வேறுபாட்டுக்கு வேலையே இல்லை. நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி நீதியை நிலைநாட்டுங்கள். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹ் உங்களிடத்திலே நீதியை நிலைநாட்டுமாறும் நற்பண்புகளோடு நடந்து கொள்ளுமாறும் உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இதில் கருத்து வேறுபாடு வருமா? நீதினா என்னன்னு தெரியல, நற்பண்புனா என்னன்னு தெரியல, யோக்கியத்தன்மைனா என்னன்னு தெரியும் சொல்லுவோமா? நீதினா என்ன கிளியரா தெரியும், நேர்மனா என்ன கிளியரா தெரியும், நற்பண்பு என்ன கிளியரா தெரியும், உதவி செய்யறது என்ன கிளியரா தெரியும். அந்த மாதிரி சில வசனங்கள் இருக்குப்பா. அது மாதிரி எல்லா வசனமும் அப்படி இருக்குன்னு நினைச்சுக்காத. இன்னும் சில வசனம் இருக்கிறது, அதுக்கு பேரு முத்தஷாபிஹாத். முத்தஷாபிஹாத்தான வசனங்கள்னா என்ன? அது 2 மாதிரி இருக்கும். அப்படி கூடி பார்த்தா அது சரி மாதிரி தெரியும், இப்படி கூடி பார்த்தா இது சரி மாதிரி தெரியும். எவன் குழப்பம் விளைவிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த மாதிரி ஆளு அப்படியே 2ஆம் நம்பர் வழியா உள்ள புகுந்து இதுக்கு இதுதான் அர்த்தம்னு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகாஅல் ஃபித்னதி வப்திகாஅ தஅவீலி. எவனுடைய உள்ளத்தில் குழப்பம் இருக்குதோ, வழி தவறி போயிருக்கானோ, அவன் தப்பான கருத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தப்பான அர்த்தத்தை தான் அது சொல்லுதுன்னு வியாக்கியானம் கொடுப்பான். அப்படி வியாக்கியானம் கொடுக்கிற வகையிலே குர்ஆனிலே சில வசனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சிந்தனைகள் மாறுபடும் தானே அர்த்தம். சிந்தனை மாறுபட வாய்ப்பு இருக்கு தானே அர்த்தம். நபிகளார் சொல்றாங்க, அல் ஹலாலு பையினும் வல் ஹராமு பையினும். ஹலால் என்பது தெளிவானது, ஹராம் என்பது தெளிவானது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது கிளியர் கட்டாக சொல்லப்பட்டுருச்சு. ஒமா சகத்த அன்ஹு ஃபஹு அஃபுன். ஆனால் சிலது அல்லாஹ் சொல்லாமல் விட்டுருக்கான் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் சிலதை சொல்லாமல் விட்டுருக்கானா. சொல்லாமல் விட்டுருக்கான்னா மறந்துட்டானா? அதுவும் இல்லை. ஒமாக்கான ரப்புக்கு நசியா, இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆனில் இருக்கிற ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. உமது இறைவன் மறக்கக்கூடியவன் இல்லை, அவன் மறதியா சொல்லாம விடலப்பா, வேற எதுக்கு விட்டுருக்கான்? நீ சிந்திச்சு முடிவெடுத்துக்கணும். உன் சூழலுக்கு ஏற்ப, உன் தேவைக்கு ஏற்ப, உன் ஊருக்கு ஏற்ப சட்டங்கள் மாறுபடும், தேவைகள் மாறுபடும், முடிவுகள் மாறுபடும். உன் ஊருக்கு தகுந்த மாதிரி, உன் தேவைக்கு தகுந்த மாதிரி நீ முடிவெடுத்துக்கேன்னு அல்லாஹ் சொல்லாம விட்டுருக்கான். அல்லாவுக்கு எல்லாம் சொல்ல முடியும்ல? அல்லாவுக்கு கிளியர் கட்ட சொல்ல நினைச்சா முடியுமா முடியாதா? அல்லாவுக்கு எல்லாம் முடியும். ஆனால் ஏன் அல்லாஹ் மனுஷன் சிந்திக்கட்டும், சொன்ன ஒன்றிலிருந்து சொல்லாத ஒன்றை அவன் ஆய்வு செய்யட்டும். அப்படி ஆய்வு செய்யணும்னு முடிவெடுத்தா ஏன் ஆய்வு ஒரு விதத்தில், உங்க ஆய்வு இன்னொரு விதத்தில் மாறுபடத்தானே செய்யும். சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் தப்பாகவும் முடிவெடுக்கலாம், அதையும் சொல்ல தப்பாவே போனாலும் கவலைப்படாத போ, அல்லாஹ் அவனுக்கு நற்கூலி கொடுத்துருவான்ட்டான். பிறகு நீங்க தூய்மைவாதம் பேசிக்கிட்டு மக்களிடத்தில் அற்பமான விஷயங்களை, அற்பமான விஷயங்கள்ல சண்டையை மூட்டி விட்டு பிரச்சனையை பேசி கேள்வி பதில் நிகழ்ச்சி இப்போ வச்சா போதும். எனக்கு தெரியும் இப்போ உங்களை இஸ்லாம் ஒரு எளிய மார்க்க சம்பந்தமா கேள்வி பதில் நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு இப்போ உட்கார்ந்தா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? 100 கேள்வி கேட்டீங்கன்னா அதுல ஒரு 25 கேள்வியை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே எழுதி தந்துருவேன். நீங்க என்ன கேட்பீங்க? ஜோசியம் பார்க்கறேனா? எதிர்காலத்தை இல்லை,
இந்த கால் நூற்றாண்டு கால இடைவெளியில் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பார்த்து 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 அதை கேட்டு 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 அதுல 90% இதான் வரும். ஹஜ் பெருநாளைக்கு முன்னாடி போட்டிருந்தா எங்க அத்தா ஒரு கிடா பிடிச்சிட்டு வந்திருக்காரு, கொம்புல லேசா உடஞ்சிருக்கு, பாய் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, காதில் ஓட்ட போட்டிருக்காங்களே, கொம்புல கட்டி போடுறதுக்காக ஒரு ட்ரில் பண்ணி ஒரு கம்பியை போட்டிருக்காங்க. எனக்கு அப்படியே பனு இஸ்ரவேலருடைய வரலாறு தான் எனக்கு வருது. அல்லாஹ் மாட்டாருன்னா வந்தாம பாருங்க கேள்வி கேட்கறதுக்கு. மாட்டாருன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், எந்த மாடுன்னு சொல்லலையே. லா ஃபாரிதுன் வலா புக்கு அல்லாஹ் ஒரு பதில சொன்னான். அது கிழட்டு மாடும் இல்லை, ரொம்ப சின்ன மாடும் இல்லை. உடனே அடுத்து கேள்வி மா லவுனுஹா, வயசை சொல்லிட்டான், நிறத்தை சொல்லலையே. அது ரொம்ப தூய்மையான மஞ்சள் நிற மாடு அருன்னா திரும்பவும் அறுக்கல. அடுத்த கேள்வி கேட்டான், இன்னும் எங்களுக்கு டீட்டெயில் பத்தாதுன்னா. லா தலூலுன் துசீருல் அர்த வலா தஸ்கில் ஹர்த முஸல்லமத்துல் லாஷியத ஃபீஹா, அந்த மாடு ஏர் உழுது இருக்காது, தண்ணீர் இறைத்திருக்காது, உடலிலே மாசு மருவு எதுவும் இருக்காது. ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டான். கிட்டத்தட்ட ஒரு ஆட்டை அருங்கப்பா, ஒரு மாட்டை அருங்கப்பா, குறையில்லாதத அல்லாவுக்கு கொடுக்குற, அல்லாவுக்காண்டி அர்ப்பணிக்கிற, அந்த அர்ப்பணிப்பு மன உணர்வோட ஒரு நல்ல பருவ வயசுள்ளதா, ரொம்ப சின்ன குட்டியை பிடிச்சி அறுத்துறாம நல்லதா பார்த்தாரு அப்படின்னு மார்க்கம் சொன்ன ஒரு விஷயத்துக்குள்ள நமக்கு கேள்வி வருது பாருங்க. கேள்வி இது பொட்டாடா இருக்குது, அது செம்மறியாடா இருக்குது, அது ஹைட்டா இருக்குது, இது காய அடிச்சிருக்குது, இது குட்டை குட்டைன்னு இருக்கு, அதுக்கு முடி நிறைய இருக்குது, இது முடி குட்டையா இருக்குது, முடியெல்லாம் கொட்டி போச்சு, மாத்திரை திங்குது. கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கீங்க. கேள்வி நீடிச்சு வச்சிருந்தா பெருநாளைக்கு முன்னாடி சொல்லத்தான் செய்வீங்க. நான் சொல்றேன், இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுறோம்ல, கொண்டாடுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவு கூறுவதுதானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதை நினைவு கூற வேண்டும்? இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில எதை நினைவு கூற, அதையும் குர்ஆன் சொல்லுகிறது. 37வது அத்தியாயம் சூரத்து சாஃபாத் எடுத்து படிங்க. வதுக்குர் இபாதனா இப்ராஹிம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப் உலில் ஐதி வல் அப்சார். நம்முடைய அடியார்களான இப்ராஹீமை நினைத்து பாருங்கள், இஸ்ஹாக்கை நினைத்து பாருங்கள், யாக்கூபை நினைத்து பாருங்கள். என்ன நினைக்கணும்? உலில் ஐதி வல் அப்சார், அவர்கள் நல்ல வலிமையுடையவர்களாகவும். யாரு? இப்ராஹிம் நபி. அவங்கள பத்தி நினைச்சு பாரு. என்னப்பா நினைக்கணும்? அவர் ரொம்ப வலிமையுடையவராகவும், வல் அப்சார் பார்வையுடையவராகவும். பார்வையுடையவர்னா நம்ம பார்க்குற இந்த கண்ணு பார்வையை சொல்லல, அதான் எல்லாத்துக்கும் இருக்க. தொலைநோக்கு பார்வையுடையவராக தன்னுடைய சமூகம், தன்னுடைய வாரிசு, தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய தேசம், இந்த உலகம் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையுடையவராக, அதற்காக சிந்திக்கிறவராக, அது குறித்து திட்டம் தீட்டுகிறவராக, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து அதற்காக வேலையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பித்து வைக்கிறவராக இப்ராஹிம் இருப்பார். அதை நினைச்சு பாருங்கிறான். எதை நினைக்கணும்? இப்ராஹிம் நபியுடைய தொலைநோக்கு பார்வையை நினைக்கணும்னு குர்ஆன் சொல்லு. நான் கேட்கிறேன், தொலைநோக்கு பார்வை 1000 வருஷம் வேண்டாம், 500 வருஷம் வேண்டாம், 100 வருஷம் வேண்டாம், 50 வருஷம் வேண்டாம், ஒரு 25 வருஷம் வச்சுக்குவோம். இப்ப 2026, இன்னொரு 25 ஆண்டுகள் போச்சுன்னா 2050 வரும். அந்த 2050ல நம்முடைய பிள்ளைங்க, இப்ப நாம எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர் உயிரோடு இருப்போமா தெரியாது. சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு 10-20 வயசுல இருப்பாங்க, பிறந்த குழந்தைங்க இருப்பாங்க, பிறக்க போற பிள்ளைங்க இருப்பாங்க, நம்மள பல பேர் இருக்க மாட்டோம். ஆனா இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஊர் இருக்கும், இந்த நகரம் இருக்கும், இந்த பூமி இருக்கும், இந்த மக்கள் இருப்பார்கள். அப்பொழுது வாழப் போகிற என் வாரிசுகள், என் சந்ததிகள், என் மக்கள், என் ஊர்க்காரர்கள் எப்படி இங்கே வாழ வேண்டும் என்பது குறித்து ஒரே ஒரு திட்டம் முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் உண்டா? 25 வருஷத்துக்கு பிறகு என் பிள்ளை இந்த பூமியில சந்தோஷமா வாழ்கிற மாதிரி, அல்லாஹ்வை வணங்குற மாதிரி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரி இந்த பூமி அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு திட்டம் உண்டா? என் புள்ள படிக்கிறதுக்கு இப்படியான தரத்தில் ஒரு ஸ்கூல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உண்டா? ஒரு கல்லூரியை பற்றிய கனவு உண்டா?
இன்னைக்கு என்ன அதான் நம்ம பொழப்பெல்லாம் 25 வருஷம் 25 இந்த மாசம் சம்பளம் வந்துச்சா, வாடகை கொடுத்தோமா, கரண்ட் பில்லு கட்டினோமா, மளிகை கடை கொடுத்தோமா, தின்னு கழுவி முடிச்சு பாத்திரத்தை எல்லாம் கழுவி கவுத்தி படுத்து தூங்கணுமா. தின்னு கட்டான் துடுக்கம்னு சொல்லுவான் தெற்கு மாவட்டங்கள்ல. அதுல ஹஜ் பெருனா வந்தாலும் வந்துச்சு, ஐயோ தீவனத்துக்கு கேட்க தேவையில்லை. இன்னும் இந்த கரிநாத்தம் போவலைய தெருவில் இருந்து உப்பு கண்ட ஒரு பக்கத்தில், எலும்பு சூப்பு இன்னொரு பக்கத்தில். நாட்கள் ஓடிடுச்சு, ஆனால் மனம் தெருவை விட்டு வீட்டை விட்டு போகலை. சாப்பாடு மட்டும்தான். நல்லா சாப்பிடணும்பா, வாழ்க்கையை அனுபவிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ட்ரெஸ் பண்ணணும், நல்ல ஊர் சுத்தணும், நல்ல திங்கணும், நல்ல பிள்ளைகளை நிறைய பெற்றுக்கணும், அதோட முடிஞ்சு. வந்ததை தின்னு விதி வந்தால் சாவுங்கிற மாதிரி எதிர்காலம் குறித்த எந்த திட்டமும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காவது இருக்குதா? இன்னைக்கு நான் இப்படி ஒரு பிசினஸ் பண்றேன், 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பிசினஸ் இந்த இடத்துல வந்து நிற்கணும், இவ்வளவு கஸ்டமர் இருக்கணும், இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும், இத்தனை பெரிய நிறுவனமாக அது வளர்ந்து நிற்க வேண்டும் என்று உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிர்கால திட்டம் இல்லை. பிறகு இந்த சமூகத்தை பற்றிய திட்டம் மட்டும் எங்கிருந்து வரும் என்று கேட்கிறேன். நமக்கெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை கொண்டாட தகுதி இருக்கா? இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொன்னா, அவர் 1000 இல்லப்பா, பல 1000 வருஷத்துக்கு பின்னாடி இந்த பூமி எப்படி இருக்கணும், மக்கா எப்படி இருக்கணும், இந்த அரபு மண் எப்படி இருக்கணும்னு கனவு கண்டவரப்பா இப்ராஹிம். அதை நினைச்சு பாடுறாங்கிறான் அல்ல. அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நினைச்சிருவோம். குர்பானியை நினைச்சிருவோம், காட்டில் கொண்டு விட்டதை நினைச்சிருவோம். அதையெல்லாம் நினைக்கணும் தான் நான் வேண்டான்னு சொல்லல. அல்லாஹ் நினைச்சு பாருன்னு சொன்னானே, அதை நினைச்சமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சாங்க, எப்படி நினைச்சாங்கன்னு குர்ஆன் சொல்லுது. ஒய்து கால இப்ராஹிம், அவங்க அல்லாஹ்விடத்தில் செஞ்ச துஆக்கள்ல இருந்து அவங்களுடைய எதிர்கால திட்டத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு பாடம் எடுத்துக்கிறான். ஒய்து கால இப்ராஹிம், இப்ராஹிம் சொன்னார், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன் வஜ்னுபனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம் வர்சுக அஹ்லஹு மினஸ் ஸமராத். என் மனைவி மக்களை கொண்டு விட்டுருக்கேன் பாலைவனத்தில், ஊர் இல்லை, நாடு இல்லை, கடை இல்லை, மனுஷர் மக்கள் இல்லை, வாழ்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை, கட்டாந்தரையா இருக்குது, வெறும் பாலை பெருவெளியா இருக்குது. ரப்பே, இந்த காஞ்சி போன மண்ணு ஒரு பெரும் நகரமாக உருவெடுக்க வேண்டும் இறைவா. அந்த நகரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வெறும் நகரம் இல்லை, பலதன் ஆமினன், நிம்மதியான ஒரு நகரமாக, பாதுகாப்பளிக்கிற பூமியாக, அபய பூமியாக. இந்த நகரத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா சேஃப்டியா இருக்கணும் அல்ல, சுகமா இருக்கணும் அல்ல. அந்த நகரத்துக்குள்ள மரண தண்டனை கூட நிறைவேற்ற மாட்டாங்க. இப்ப தெரியுமா? அந்த நகரத்திற்குள்ள தண்டனை கொடுக்க வேண்டிய குற்றவாளிக்கு கூட தண்டனையை நகரத்தை விட்டு அப்பாற்பட்டு வெளியிலே கொண்டு போய் தான் தண்டனை கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, அங்க இருக்கிற உயிர் ஜீவராசிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, வஜ்னுபனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், நானும் என்னுடைய சந்ததிகளும் சிலைகளை வணங்காம இருக்கணும் ரப்பே. அப்படியான ஊராக இது மாத்திரப்பே. லியுகீமுஸ் ஸலா, என்னுடைய குடும்ப வாரிசுகள் எல்லாரும் தொழுகை நிலைநாட்டவங்களா இருக்கணும் ரப்பே. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறப்பே. ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ், அவங்க இங்க வாழ்வதற்கு தேவையாக உலகத்து மக்களுடைய மனங்களை எல்லாம் அவங்களை நோக்கி திருப்புறப்பே. வர்சுகு மினஸ் ஸமராத், உலகத்தினுடைய கனிவர்க்கங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வாழ வைக்கிறப்பே. எவ்வளவு கனவு! இவ்வளவு கனவும் எப்ப மெய்யாச்சு, எப்ப உண்மையாச்சு, எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாலைவனத்தில் யாரும் இல்லாத இடத்துல இப்படி கற்பனை பண்ணுறாங்க. ஒரு பெரிய நகரம், ஒரு பாதுகாப்பான பூமி, சிலை வணக்க வழிபாடுகள் இல்லாத, இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்காத, எல்லா கனிவர்க்கங்களும் கிடைக்கிற, மக்களுடைய மனங்கள் எல்லாம் அதை நோக்கி திரும்புகிற அப்படி ஒரு ஊரா இந்த ஊர் இருக்கணும்னாங்க. அது எல்லாம் இன்னைக்கு இருக்குது. உலக முஸ்லிம்களுடைய மனங்கள் எல்லாம் மக்காவை நோக்கி இருக்கிறது, காபாவை நோக்கி இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது காபாவை சென்று தரிசித்து விட வேண்டுமே என்கிற ஆவல் முஸ்லிம்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டிருக்கிறது. உலகத்தின் மூளை முடுக்குகளில் விளைகிற கனிவர்க்கங்கள் எல்லாம் மக்கமா நகரத்திலே கிடைக்கிறது. பக்கத்தில் மெட்ராஸில் விளைகிற காய் உங்களுக்கு கிடைக்காது, மறுநாள் மக்காவில் உள்ளவனுக்கு கிடைக்கும், சவுதியில் கிடைக்கும்.
எப்படி? இப்ராஹிம் நபியினுடைய அந்த திட்டம் தொலைநோக்கு பார்வை இப்ப நிறைவேறி இருக்குது. இப்ப ஹஜ்ஜுடைய காலத்தில் போட்டோக்கள் சமூக வலைதளத்தில் வந்துச்சு, பார்த்தோமா? அப்படியே புல்லரிச்சு போச்சா, என்ன கூட்டம்பா இது, தேனி கூட்டமா என்ன இது? எங்கு பார்த்தாலும் மனித தலைகள், மனித கடல், கடல் பார்த்திருப்போம், மனித கடல். பெரும் பெரும் தலைவர்கள், உலகத்தின் பல்வேறு நாடுகளின் ஆட்சியாளர்கள், ஆண்டான் அடிமை வேறுபாடில்லை, பணக்காரன் ஏழை வித்தியாசம் இல்லை, அத்தனை பேரும் உடலிலே வெள்ளை உடை தரித்து அந்த மினாவிலே முஸ்தலிஃபாவிலே இரவு நேரத்திலே தங்களின் கைப்பையை தலைக்கு வைத்து தன் கரங்களை தலைக்கு கொடுத்து அந்த பொட்டல் வெளியிலே மணல் குண்டுகளுக்கு இடையிலே கற்களுக்கு இடையிலே நடையாய் நடந்து பல கிலோமீட்டர்கள் நடந்து அயர்ந்து சோர்ந்து இரவிலே தூங்குகிற காட்சிகளை எல்லாம் படம் பிடித்து அனுப்பினார்களே, எப்படி? பார்க்கும் போதே புல்லரிக்குது. இப்ப நடக்குது. எத்தனை வருஷம் இடைவெளி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது எப்போ, நடக்கிறது எப்போ? ஒரு 5000 ஆண்டு இடைவெளி இருக்குமா? அவருடைய பாட்டில் அப்படித்தான் சொல்றார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர் 5000 வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஊரும் நாடும் எப்படி இருக்கணும் பிளான் பண்ணாரு. நாம ஒரு 25 வருஷத்துக்கு பிளான் இல்லையே. இப்ப வாழ்ற காலத்துல நம்மளை சேஃப்டி பண்ற பிளான் இருக்கா? இப்போ ஒரு திட்டம் வருது, முஸ்லிம்களை பாதிக்கிற ஒரு சட்டம் வருகிறது, அதை எதிர்கொள்வதற்கு இடத்துல திட்டம் இருக்கிறதா, வழிமுறை இருக்கிறதா, ஒற்றுமை இருக்கிறதா? நான் மேற்கு வங்காளத்தில், பக்கத்தில் வெஸ்ட் பெங்கால், ஹஜ் நாளைக்கு முன்னாடி எப்படி தமிழ்நாட்டில் நீதிமன்றம் பேர்ல உட்கார்ந்துக்கிட்டு அநீதியான தீர்ப்புகளை ஹஜ் நாளைக்கு முதல் நாள் நைட்டு பெரும் நீதி அரசர் திருப்பரங்குன்றத்துக்கு நீதி சொன்ன அதே நீதிவாள், பொது இடத்துல மாடு வெட்டாத, ஒரு டைம் இல்லை, அந்த செய்தி போய் சேர வாய்ப்பு இல்லை, மாடு அறுக்கிறதுக்கான இடங்கள் இருக்குதா இல்லையா அதை பற்றியான அக்கறை இல்லை, எதையாவது தீர்ப்பை சொல்லி முஸ்லிம்களுக்கு முட்டுக்கட்டையை போடணும் என்கிற நோக்கத்தோடு எப்படி சென்னையில் ஒரு நீதிபதி தீர்ப்பளித்தாரோ அதே மாதிரி அங்கே நீதிமன்றம் இல்லை, சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றுகிறார்கள். மாட்டை அறுக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா என்ன செஞ்சிருப்போம்? வழக்கம் போல 2 போராட்டம், ஆர்ப்பாட்டம், கத்தி, தொலைச்சு விடுவோம், தொலைச்சு யாருக்கிட்ட நாங்கள் அறுப்போம். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து டீல் பேசும், பாய் அடுத்துங்க, பின்னாடி வச்சு அடுத்துங்க பாய், அறுத்து விட்டோம், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பார்க்காத கூத்தாதலாம். அங்கே என்ன நடந்துச்சு? அங்கேயும் இதுபோல ஆர்வக்கோளாறுகள் இருந்தார்கள், நாங்கள் அறுப்போம் என்று சூளுரைத்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் அதை தாண்டி அங்கிருக்கிற ஒரு பள்ளியினுடைய இமாம் அறிவிப்பு செய்தார். என்ன அறிவிப்பு செய்தார் தெரியுமா? நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனையை நாம் சாதனையாக மாற்ற வேண்டும். துன்பங்களையும் துயரங்களையும் அல்லாஹ் நமக்கு தருவது நம்மை துன்பப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய தரத்தை உயர்த்துவதற்கு அல்லாஹ் தருகிறான். நம்ம எல்லாரும் நமக்கு வர்ற கஷ்டத்தை ஐயோ என்னை ஏந்தா இப்படி அப்படிமோ, அல்லாஹ் உங்கள் மேல விரும்புறான், கருணை காட்டுறான். நீங்க இன்னைக்கு இருக்கிறத விட பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறான், செல்வத்துல கூடணும்னு நினைக்கிறான், அறிவுல கூடணும்னு நினைக்கிறான். அதுக்குத்தான் உங்களுக்கு சோதனையை தர்றான். அதை புரிஞ்சுக்காம புலம்புவோம். அந்த அதிர்த்து பேசினார் நக்கோடா பள்ளி இமாமு மேற்கு வங்காளத்தில் பேசினாரு. மாடு அறுக்க கூடாதுங்கிறாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம். மாடு அறுப்பதற்கான வாய்ப்பும் இடமும் சூழலும் அமைந்தால் கூட நாம் இந்த ஆண்டு மாட்டை அறுக்க மாட்டோம்னு முடிவெடுப்போம் அறிவிச்சார். அறுக்க கூடாது. நீ என்னப்பா சொல்றது? பிச்சைக்காரனை விரட்டுறதுக்கு மருமக சொன்னா இங்க வா, மருமவ பிச்சை கேட்டு வந்துருண்ட பாப்பா ஒன்றும் பிச்சை இல்லைன்னு விரட்டிட்டான். பக்கத்தில் உட்காந்துருந்த மாமியாக்காரு, உனக்கு என்னடி அதிகாரம், இந்த வீட்டில் நான் வச்சேதான் சட்டம், ஏம்மா இங்க வா. அவங்க 2 பேரும் போடுற சண்டை நமக்கு சாதகமாக முடிஞ்சிடும் போல இருக்குது, இந்த அம்மா நமக்கு எதையோ தரப்போது போல இருக்குது அப்படின்னு அந்த பிச்சைக்கார பொம்பளை சொல்லுங்கம்மான்னு கிட்ட போயிடுன்னா ஒன்றும் கிடையாது போ அப்படின்னுச்சான். அந்த மாதிரி அவங்க சொல்லிவிட்டாங்க, கிடையாது பிஜேபி கவர்மெண்ட் இப்போ வந்துருச்சுல, அதெல்லாம் அறுக்கக்கூடாது.
நம்ம அஜர்த்து பார்த்தாரு, நீ என்ன அறுக்கக்கூடாதுங்கிற, ஏய் யாரும் அறுக்கக்கூடாதுடா. அப்படியே ட்ரெண்டு தலைகீழா மாறி போய் அவன் நினைச்சுக்கிட்டான் அறுக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டா பாய்மாருக்கு சிக்கல்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அறுக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டா பாதிக்கப்படுறவன் இந்து தான்டா, விற்கிறவன் இந்து, வாங்குறவன் இந்து, பிசினஸ் எல்லாம் இந்து, அறுக்கிறவன் மட்டும்தான்டா பாயி. அவன் இல்லாட்டி நமக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாதுடா அப்படின்னு மொத்த மேற்கு வங்கமுமே தலைகீழாக மாறி முஸ்லிம்களுக்கு பக்கபலமாக நின்று இந்த ஹஜ் பெருநாள் உலகத்திற்கே பாடம் நடத்துகிற ஹஜ் பெருநாளாக மேற்கு வங்கம் மாற்றி இருக்கிறது. எப்படி? எல்லாரும் ஒத்துமையா நின்றனால தானே, அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டதுனால தானே. ஒற்றுமையின் பலம் சாதாரணமானது இல்லை. ஒற்றுமையை சிதைக்கிற காரியங்களை நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதிலிருந்து வெளியே வரணும். அற்பமான விஷயங்களை சண்டை போட்டு முன்னுரிமை நமக்கு இடையில எவ்வளவோ நம்ம ஒன்னா நின்று செய்யறதுக்கு எவ்வளவு செய்யுது. நான் சொல்றேன், அல்லாஹ் ஒருத்தன், அல்லாஹ்வுடைய தௌஹீதை பேசணும், அல்லாஹ்வுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது, அல்லாஹ்வை நம்ம சார்ந்து நிற்கணும். இதுல பிரிஞ்சு கிடைக்கிற இந்த அமைப்புகள்ல யாருக்காவது கருத்து வேறுபாடு உண்டா? இல்லல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறதுக்கு பாடுபடுவோமே. மறுமை நாள் இருக்கிறது, மரணத்துக்கு பிறகு வாழ்வு இருக்கிறது என்கிற சிந்தனை மனிதர்களை தலைகீழாக புரட்டுகிற சிந்தனை. அந்த சிந்தனையில யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறவங்கள அதுல ஒன்னா நிப்பமே. எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்தை பத்தியே பேசுறேன். ஏதோ அவனுக்கு பிடிக்காதோ அந்த டாபிக் எடு, ஏதோ அவன் முடியாத அந்த டாபிக் பேசு. மார்க்கத்தில் முன்னுரிமை பின்னுரிமை கிடையாதா? முதலில் சொல்ல வேண்டிய செய்தி, முக்கியமான செய்தி கிடையாதா? நபிகளாரிடத்தில் ஃபத்வா கேட்டு வருகிற பொழுது ஆளுக்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் ஃபத்வாக்களை, மார்க்க தீர்ப்புகளை நபிகளார் மாற்றி சொல்லி இருக்கிறார்கள். இங்க நம்ம இடத்துல எந்த மாற்றமும் இல்லை, ஒரே தட்ட. சரி, தொழுகை முடிச்சுட்டு இன்ஷால்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு முடிச்சிருவோம். டயத்தை கவனிக்கல, பார்த்துருந்தா முடிச்சிருந்தோம். தொழுகை முடிச்சுட்டு ஒரு சில நிமிடங்கள் இன்ஷால்லா. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒன்றுபட்டு நிற்க வேண்டியதனுடைய அவசியம் குறித்து குர்ஆன் சொல்லுகிற உண்மைகளை நாம் இதுவரை பார்த்து கொண்டிருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலால் ஹராம் தெளிவானது என்று சொல்லிட்டு சில விஷயங்களை நம்முடைய சிந்தனைக்கு விடுறாங்க. அப்படி நாம் சிந்தித்து முடிவெடுக்கணும் என்கிற ஒரு சூழல் வரும் பொழுது கண்டிப்பாக அந்த சிந்தனைகள் ஆளுக்கு ஆள் மாறுபடும். எல்லோரும் ஒன்று போல் நம்மளால் சிந்திக்க முடியாது. சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஃபத்வாக்கள், மார்க்க தீர்ப்புகள் கூட மாறுபடும். நபியவர்களிடத்திலே வந்து கேள்வி கேட்கும்போது ஒரு முதியவர் வந்து கேட்டால், ஒரு எளியவர் வந்து கேட்டால், ஒரு செல்வந்தர் வந்து கேட்டால், ஒரு அறிவாளி வந்து கேட்டால், ஒரே கேள்விக்கான பதில் நபிகளாரிடத்திலே பல மாதிரி வெளிப்படும். ஒரு ஒரு ஒது செய்து விட்டு ஒது முடியுமா முடியாதா என்பது சம்பந்தமான ஒரு கேள்வி வருகிற பொழுது கூட ஒரு முதியவருக்கு சொல்லுகிற பதிலும் ஒரு வாலிபருக்கு சொல்லுகிற பதிலும் மாறுபட்டு இருப்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அப்போ நபிகளார் அதிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சூழலை வைத்து சிந்தித்து சில விஷயங்களை நாம் முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்கிற பொழுது அது ஆளுக்கும் இடத்திற்கும் தகுந்த மாதிரி அது ஒரு மாறுபாடுகளை தந்தே தீரும். மாறுபடாமல் ஒற்றை நிலையில் இருக்க வேண்டும்னு சொன்னால் அல்லாஹ் முஹக்கமான ஆயத்துக்களை எப்படி நமக்கு குர்ஆனில் அருளி இருக்கிறானோ அது மாதிரி முஹக்கமான சட்டங்களை மட்டுமே கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சிருக்க முடியும். அப்போ இந்த கருத்து வேறுபாடுகள், மாறுபாடுகள் கண்டிப்பாக உலகத்தில் இருந்தே தீரும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம அதை ஏற்றுக்காத காரணத்தினால நான் எதை சரின்னு நினைக்கிறேனோ, நான் ஆய்வு செய்து எதை நான் கண்டறிகிறேனோ இதுதான் உண்மைன்னு, ஆய்வு செய்து கண்டறியக்கூடிய உண்மைகளில் 2 வகை இருக்கிறது. ஒன்று நேரடியாக பார்த்த உடனே தெரிஞ்சு தெரியக்கூடிய உண்மை, இன்னொன்று ஆய்வு நல்ல கவனமாக பல வசனங்களை, பல ஹதீஸுகளை, பல சூழல்களை எல்லாவற்றையும் யோசித்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருகிற அந்த சூழலில், அந்த மாதிரியான தருணங்களில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். அப்படி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக இன்னொருத்தர் சொல்லும் பொழுது அவருடைய கருத்தை நான் மறுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த மறுப்பு கண்ணியமான முறையில், நியாயமான முறையில், ஏற்கத்தகுந்த முறையில், மரியாதையோடு கூடியதாக அது அமைஞ்சிருக்கணுமே தவிர அவர்களை இழிவுபடுத்துவதாக. இன்னைக்கு நாம் இந்த தாவா காலத்தில், பிரச்சார காலத்தில் மாற்று கருத்துடையவர்களுடைய கருத்துக்களுக்கு என்ன மதிப்பளிக்கப்படுகிறதுன்னு பாருங்கள்.
மாற்றி ஏதாவது கருத்து சொல்லிட்டாங்கன்னா அவன் முட்டாளு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எல்கேஜி பாடம் கூட தெரியல, இதையெல்லாம் படிக்காமல் எப்படி தான் இவன் வந்தானோ, இவனுக்கெல்லாம் யார் ஆலிம்சா பட்டம் கொடுத்தா தெரியல. நபி தோழர்கள், நபிகளார் இடத்துல நேரடியாக பாடம் பயின்ற நபி தோழருடைய வரலாறு நீங்கள் எடுங்க. சஹாபாக்கள்லேயே முதல் 2 இடத்துல நீங்கள் வச்சு பார்க்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களிடத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஹதீஸ்களில் பிரபல்யமாக பேசப்படுகிறதே. நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். இமாம் இப்னு கசீர் அவர்கள் தங்களுடைய குர்ஆன் விரிவுரையில் அதை சொல்கிறாங்க. பத்ர் போர்க்களத்துக்கு பிறகு கிடைச்ச கைதிகளை என்ன பண்ணுறது என்கிற அந்த கலந்த ஆலோசனையின் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நஷ்டஈடு வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுருவோம்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இல்லை எல்லாத்தையும் காலி பண்ணிடணுங்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போயிட்டு திரும்ப தாங்கள் எடுத்த முடிவை குறித்து மக்கள் மத்தியில் சில விளக்கங்களை சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கிறாங்க, சில பேருடைய உள்ளம் ரொம்ப மென்மையாக இருக்குது, வெண்மையாக இருக்குது, சில பேருடைய உள்ளம் ரொம்ப உறுதியாக இருக்குது. இந்த கருத்துக்களை பற்றி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அபூபக்கரே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா, இப்ராஹிம் நபி சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்ராஹிம் நபி என்ன சொல்லுவாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, தங்களுக்கு கீழ்ப்படிந்த மக்களையும் கீழ்ப்படியாத மக்களையும் பற்றி சொல்லும் பொழுது, ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, யா அல்லாஹ் என்னை யார் பின்பற்றினாரோ அவர் என்னை சார்ந்தவர். வமன் அசானி, என்னை யார் மறுத்து விட்டாரோ. இப்போ இந்த கேள்விக்கு பிறகு என்ன வார்த்தை போட்டால் கரெக்டாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, என்னை யார் ஃபாலோ பண்ணாரோ அவர் என்னை சார்ந்தவர், என்னை யார் மறுத்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லைன்னு அத்தனை கரெக்டாக வரும். ஆனால் இப்ராஹிம் நபி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, குர்ஆன் சொல்லுது, ஒமன் அசானி, என்னை யார் மறுத்தாரோ ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நீ மன்னிக்கிறவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கிறாய். என்னை யார் மறுத்துட்டாரோ அவனை நீ நரகத்துக்கு போட்டு அல்ல அப்படி சொல்லலை, அவன் குற்றவாளின்னு சொல்லலை. அதை சொல்வதற்கு உங்களுடைய வாயே வராது நாளை மறுமையில். அப்போ குற்றவாளிகளை குற்றவாளிகள் என்று கூட சொல்லாமல் அந்த குற்றவாளிகளுக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கருணையும் வேண்டும் என்று இப்ராஹிம் நபி கேட்பார்களே, அபூபக்கரே நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் உமரை பார்த்து சொல்றாங்க, உமரே நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா, மூசா நபி மாதிரி இருக்கிறீங்க. மூசா நபி என்ன கேட்டாங்க, ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக் ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம். யா அல்லாஹ் இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் நீ நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிற ரப்பே, அதை வச்சு ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறானுவ, அதனால் அவருடைய செல்வத்தை நீ அழிச்சிரு, அவங்களுடைய உள்ளங்களை நீ இறுக்கமாக்கிருன்னு கேட்டாங்களே, அந்த மாதிரி நீங்க கேட்குறீங்க என்று 2 மாறுபட்ட கருத்துக்கள் வருகிறது. அந்த 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி 2 கருத்தில் இருக்கிற நியாயங்களையும் நபிமார்களோடு நபிகளார் ஒப்பிட்டு பேசுகிறார்கள் என்றால் அப்ப கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அபூபக்கருக்கும் உமருக்கும் 2 கருத்து வந்தது. இப்பொழுது இந்த கருத்து வேறுபாட்டை அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. நீங்க கருத்து வேறுபாடு க்ளோஸ் பண்ண முடியாது, எல்லாத்தையும் மசாயில்ல ஒரே மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்ட முடியவே முடியாது. மசாயில் இது இன்னைக்கு பேசுற மசாயில் பிரச்சனை. இது 1980 2000 2020 புதுசாக கண்டுபிடிச்ச பஞ்சாயத்தா? 1000 வருஷமா இந்த மசாயில் பிரச்சனை ஆலிம்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, மார்க்க அறிஞர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தக்பீர் கட்டின உடனே அல்ஹம்து சூரா ஆரம்பிக்கும் முன்னாடி பிஸ்மில்லா ஓதுறதா, சப்தம் விட்டு ஓதுறதா, மௌனமா ஓதுறதா, ஓதாமலே இருக்கிறதா, 1000 வருஷ பஞ்சாயத்து. ஒருத்தர் சில ஆய்வுகளின்படி சில பேர் அதை சொல்றாங்க, சில பேர் இதை சொல்றாங்க. அப்ப மாற்று கருத்து வருகிறது என்றால் அது அவருடைய கருத்து என்று ஏன் பெருந்தன்மையாக ஆய்வு செய்து கண்டறியக்கூடிய விஷயங்களில் உங்களால் போக முடியலன்னு நான் கேட்கிறேன். அப்படி போகணும்ல. உண்மையில நிஜமா நீங்க மார்க்கத்தை பலப்படுத்துறதும் மார்க்கத்தை வலுப்படுத்துறதும் அல்லாஹ்வுடைய தீனை நிலைப்படுத்துறதும் தான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி ஆய்வு செய்து கண்டறியக்கூடிய பிரிவு சட்டங்களிலே நீக்குப்போக்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு நீங்கள் இருந்தாக வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்க முக்கியமான விஷயத்தில் ஒண்ணா சேர்ந்து நிற்க முடியும். அல் மூமினு லில் மூமினி கல் புன்யான். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்றவன் நபிகளார் சொல்றாங்க. யசுத்து பாலுஹு பாலா, அதுல ஒண்ணு இன்னொன்னு பலப்படுத்துத, அது மாதிரி ஒரு மூமின் இன்னொரு மூமினை பலப்படுத்தணும்பா, பலவீனப்படுத்த கூடாதுப்பா. இன்னைக்கு நாம மூமின்கள் ஒருத்தர் பலப்படுத்துறோமா, இயக்கங்கள் ஒருத்தர் பலப்படுத்துறோமா, பலவீனப்படுத்துறோமா? ஏன் இயக்கத்தை பலப்படுத்துறதுக்காக வேண்டி இருக்கிற எல்லா இயக்கத்தையும் பலவீனப்படுத்தி
எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி எல்லாருமே கெட்டெண்ணத்தை ஏற்படுத்தி எல்லாத்தையும் ஃப்ராட் பண்றவனா, காசுக்கு சோரம் போனவனா, தப்பான நடவடிக்கை உள்ளவனா, மார்க்க அறிவற்றவனா, அரசியல் புரிதலற்றவனா, அப்படி சித்தரிச்சு ஏன் இயக்கத்தை நான் வழி நடத்துறது? இதுதான் ஒரு இஸ்லாமிய அமைப்பா? இதுதான் மற்றவங்க செய்வாங்க. இதை இந்த அரசியலை செய்யறதுக்கு ஊருக்குள்ள 1000 கட்சி இருக்குது. நீங்க அந்த மாதிரி ஒரு கட்சியில் சேர்ந்துட வேண்டியதானே? அது அப்படி ஒரு கட்சி அறிவிச்சுட்டு போயிட வேண்டியதானே? எதுக்கு இஸ்லாத்தின் பேரை முகமூடியா பயன்படுத்தணும்? நீங்க நிஜமாவே அந்த அகைமுத்தீன் தான், தீனை நிலைநாட்டுதலே எங்களின் பணி என்பதில் நீங்கள் உறுதியாக இருந்தால், தீனின் பிரையாரிட்டி முன்னுரிமை எது? அல்லாஹ்வுடைய ஈமான் முன்னுரிமை, மரணத்திற்கு பிறகான வாழ்வு முன்னுரிமை, அக்லாக்குகள் நற்பண்புகள் முன்னுரிமை. அதில் நமக்கு கருத்து வேறுபாடே இல்லைங்க. எந்த முஸ்லிம் அமைப்புகளுக்கு இடையிலேயாவது ஈமான்ல, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையில நற்குணங்களை போதிக்கிறதுல யாருக்காவது கருத்து வேறுபாடு இருக்குதா? எல்லாரும் ஒத்த கருத்துல தானே இருக்கிறோம். அப்ப நான் உங்களை என்ன எப்படி பார்க்கணும் தெரியுமா? நீங்கள் செய்கிற பணி, நான் செய்கிற என்னுடைய பணிக்கு நீங்கள் உதவி செய்வதாக உங்களை நான் பார்க்க வேண்டும். நான் செய்கிற பணி, என்னுடைய பணிக்கு உங்களுக்கு உதவி செய்வதாக நீங்கள் பார்க்க வேண்டும். நான் இப்போ குர்ஆன் காலேஜ் என்கிற பெயரால் குர்ஆனிய வாழ்வியலை மக்கள் மத்தியிலே கற்பிக்கிற ஒரு பணியை, ஒரு இலக்கை என் இலக்காக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சுத்தி இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள், அஜரத்துமார்கள், பள்ளிவாசல்கள், அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் நான் எப்படி பார்க்கிறேன்? எனக்கான மாணவர்களை அவர்கள் அங்கே உற்பத்தி செய்கிறார்கள். பட்டாம்பாக்கத்தில் உட்கார்ந்து ஒரு அஜரத்து அலிப்பை ஓதி கொடுப்பாரு. அவன் அந்த அலிப்பையை முடிச்சுட்டு குர்ஆன் ஓத முடிச்சா தான் அடுத்த ஸ்டெப்புனா அவனுக்கு கற்பிக்க வேண்டிய விஷயத்தை கற்பிக்க முடியும். அப்படியானால் எனக்கு தானே ஒரு உதவி செய்கிறாரு. குர்ஆனுடைய வாழ்வியலை பற்றி நான் பேசும்போது எங்கோ ஒரு இடத்துல போடப்படுகிற கூட்டத்தில் குர்ஆனுடைய வாழ்வியலின் உண்மைகளை நீங்கள் எடுத்து பேசினால் நீங்கள் என்னுடைய பணிக்குத்தான் உதவி செய்கிறீர்கள் என்று நான் நினைக்கணும். அவன் கூட்டத்துக்கு எவ்வளோ ஆள் வந்துச்சு? இவன் கூட்டத்துக்கு போகாமல் போகக்கூடாதா? இவன் வேற ஆள் இல்லை, வேற கருத்துடையவங்கள. மாற்று கருத்து, நீங்க கருத்து வேறுபாடு கொள்வதற்கு 4 விஷயம் சொல்லுவீங்க, ஆனா ஒன்னா நிக்கிறதுக்கு 4000 விஷயம் இருக்கைய. எதை ஃபோக்கஸ் பண்றதுன்னு தெரிய வேண்டாமா? கிறிஸ்தவர்களுடைய ஃபோக்கஸ் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்களிடத்தில் நாம கேட்கிற கேள்வி ஒன்று, அவர்கள் செய்கிற பதில் ஒன்று. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் கடவுள், கடவுளின் குமாரன். ஏன் தெரியுமா? அவர் இறந்த பிறகு உயிர் தெழுந்தார், 3வது நாள் உயிர் தெழுந்து வந்துட்டாரு. மனுஷனுக்கு உயிர் எழுந்து வருவானப்பா? வர முடியாதுல்ல, உயிர் தெழுந்தார்ல, அதனால் அவர் தான் கடவுள் என்று கிறிஸ்தவர்கள் இயேசுவை கடவுள் என்று கொண்டாடுவதற்கு அவர் உயிர்த்து எழுந்தார், 3ஆம் நாள் உயிர் பெற்று எழுந்தார், எனவே நாங்கள் அவர்களை வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாம் அவரிடத்தில் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அவர் உயிர் பெற்று எழுந்தார் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்கு முன்னால் அவர் 3 நாட்கள் உயிரற்று இருந்தார் என்பது ஒத்துக்கொள்கிறீர்கள் தானே? 3 நாளைக்கு பிறகு உயிர் பெற்று எழுந்தார், 3 நாளைக்கு முந்தி உயிர் அற்று இருந்தார் தானே? இறந்து போயிட்டார் தானே? இறந்து போன ஒருத்தர் எப்படிப்பா கடவுளாக இருக்க முடியும்? ஒரே விஷயம்தான், ஃபோக்கஸ் மாறுதா? குர்ஆனுடைய நம்பிக்கை எப்படி? ஈசா நபி இறக்கல, சிலுவையில் அறையப்படல. ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படி நான் கேட்கிறேன்? ஒரே விஷயம்தான், அவர்கள் அதை பார்க்கிறார்கள், நாம் இதையும் சேர்த்து பாருங்கள் என்கிறோம். அதுபோலத்தான் இந்த மார்க்க பணிகளிலே நாம் பார்க்கிற விஷயத்தில் பார்க்கிற ஒரு பார்வையை மாற்று பார்வையோடு சேர்த்து பாருங்கள். அவர்களுக்கு நான் உதவுகிறேன், எனக்கு அவர்கள் உதவ வேண்டும். இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றதா இருந்தா, நம்ம எல்லாருமே ரொம்ப பாமரத்தனமா எல்லா அமைப்புகளையும் கலைச்சிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே அமைப்பா ஒரே குடையின் கீழ் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது சாத்தியமும் இல்லை, அது நல்லதும் இல்லை. பாமரத்தனமா பலவரப்படுத்த சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்னா இருந்தா அப்ப அந்த ஒண்ணுக்கு அவங்க லாங்குவேஜில் அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த அமைப்பும் கிடையாது, ஒரே அமைப்பு. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல ஒற்றுமை என்பதை. நான் மனங்களின் ஒற்றுமையை பேசுகிறேன், அமைப்பின் ஒற்றுமை அல்ல, இயக்கத்தின் ஒற்றுமை அல்ல, மனங்களின் இதயங்களின் ஒற்றுமையை பேசுகிறேன். இயக்கங்கள், பல இயக்கங்கள் தேவை, பல்வேறு பணிகள் தேவை. நான் செய்கிற பணி மட்டும் இந்த தீன் நிலைநாட்டாது. நான் ஒரு துரும்பு, என்னை போல இன்னும் பல துரும்புகள் சேர்ந்தால்தான் தீன் நிலைநாட்டப்படும். நான் தீன் சொல்லுகிற குர்ஆன் சொல்லுகிற வாழ்வியலை பேசினால் இன்னொருவர் அரசியலை பேசுவார், இன்னொருவர் ஆரோக்கியத்தை பேசுவார், இன்னொருவர் கல்வி திட்டத்தை பேசுவார், இன்னொருவர் குடும்ப அமைப்பை பேசுவார்.
பேசணும்ல, எல்லாம் சேர்ந்தா தானே தீனு. அப்படின்னா எல்லாரும் வேணுமே, நான் மட்டும் இருந்தா முழுமை பெற்ற தீன் இல்ல, அரைகுறை தீனா இருக்கும். நிறைய இயக்கங்கள் தேவை, நிறைய அமைப்புகள் தேவை, நிறைய ஜமாத்துகள் தேவை, நிறைய பணிகள் தேவை, நிறைய பிரச்சாரம் தேவை. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நிறைய பேர் இருங்க, ஆனா எப்படி இருங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக, அவர் எனக்கு உதவுகிறார், நான் அவருக்கு உதவுகிறேன், இருவரும் சேர்ந்து தீனுக்கு உதவுகிறோம் என்கிற உணர்வு தான் நமக்கு தேவையே தவிர உள்ளங்கள் ஒன்றுபடுவதை. ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த பேர் அருள் இந்த ஒற்றுமை தான். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? நமக்கு இடையில வந்த பொறாமையினால, குரோதத்தினால எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம போடுற சண்டையெல்லாம் நிஜமாவே தீனுக்கான சண்டை இல்லை, தீனுக்கான சண்டை இல்லை. 99% இல்லை, 1% இருக்கு. நான் 100% மறுக்கல, 1% தீனுக்காக இருக்கிறது. ஆனா 99% தீனுக்கான சண்டை இல்லை, பொறாமையில் புழுத்து வழிகிற சண்டை இது. நமக்கு இடையில ஏற்பட்டிருக்கிற பிளவு இருக்க, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எங்க அவன் வளர்ந்துருவானோ பொறாமை. அல்லாஹ் சொல்றான், இதுக்கு முந்தி உள்ள பல பேர் நாசமா போனாண்டா. எப்படி தெரியுமா? பிரிஞ்சு பிரிஞ்சு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பக்யம் பைனஹும், அவர்களுக்கு இடையிலே இருந்த பொறாமை தான். ஒற்றுமைக்கு அந்த பொறாமைக்கு தீர்வு சொல்லாம, வழி சொல்லாம, அதை அகற்றாம, அந்த நோய்க்கு சிகிச்சை பண்ணாம இன்னும் 10 மணி நேரம் பேசினாலும் சமுதாயத்தில் ஒற்றுமை நிலைநாட்ட முடியாது. ஒற்றுமைனா என்னங்கிற புரிதலே வராது. நான் சொல்ல வருகிற ஒற்றுமை ஒன்றுதான். பல இயக்கங்கள் இருக்கட்டும், பல அமைப்புகள் இருக்கட்டும், பல வழிமுறைகள் இருக்கட்டும், பல பிரச்சாரங்கள் இருக்கட்டும், பல கருத்துக்கள் இருக்கட்டும், ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி, ஒருவருக்கொருவர் உதவி செய்து, சூரத்து ஸஃப், அணி வரிசை என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது திருக்குர்ஆனில், 61வது அத்தியாயம் படிச்சு பாருங்க. அதுல ஒரு வசனம் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன். அல்லாஹ் அவனுடைய பாதையிலே அணிவகுத்து போராடுகிறவர்களை விரும்புகிறான். எப்படி அணிவகுக்கிறார்கள் தெரியுமா? கன்னஹும் புன்யானும் மர்சூஸ், அவர்கள் உறுதியான கட்டிடத்தை போல. அப்படின்னா ஒரு கட்டிடம் உறுதியாக இருப்பதற்கு என்ன அடிப்படை? ஒன்று இன்னொன்றை, ஒரு செங்கலை இன்னொரு செங்கலும் அப்படி சேர்ந்து நின்று ஒண்ணுக்கு ஒன்று வெயிட்டா இருக்குது, ஹெல்ப்பா இருக்குது. எதையும் எதுவும் தள்ளுவதில்லை, எதையும் எதுவும் விளக்குவதில்லை, அனைத்தும் அனைத்தையும் இணைக்கிறது. மூமின்களாகிய நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படி போரிடணும் தெரியுமா? கன்னஹும் புன்யானும் மர்சூஸ், உறுதியான கட்டிடத்தை போல. அந்த 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 கட்டிட உணர்வு ஏன் வரமாட்டேங்குது? வேற ஒன்றும் இல்லை, கல்புக்குள்ள நோய் இருக்கு, குரோதம் இருக்கு. இந்த நோய் எப்படி வந்துச்சு? அதுக்கான மூல கர்த்தாவோட தான் நம்ம உலகத்துக்கே வந்திருக்கோம். யாரு? சைத்தான் பண்ற வேலையே. அவனுடைய பிரதான பணிகள் ஒன்று என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பிரிச்சு விடு, சண்டை மூட்டி விடு, மெயினான விஷயத்துல டைவர்ட் ஆயிருவான். தூர கால இலக்கெல்லாம் வராதவனுக்கு மைண்ட்ல வரவே வராது. இப்ராஹிம் நபி போட்ட மாதிரி 5000 வருஷத்துக்கு பிளான் போட மாட்டான், 50 வருஷத்துக்கு பிளான் போட மாட்டான். ஏன் அண்ணனுக்கு அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியது இருக்க? அவன் அப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசினான், என்னை கூப்பிடல, கல்யாணத்துக்கு வந்த மானுஸ் கேட்கல, என்னை மதிக்கல, எனக்கு கறியே வைக்கல. பந்திய சாப்பாட்டில் சாப்பிட போன இடத்துல கறி துண்டு வைக்கலையாங்க, கறியே வைக்கல. நம்மள எங்க தூர நோக்கோடு தொலைநோக்கு பார்வையோடு சமூகத்தை சிந்திக்க அல்லாஹ் சிந்திக்க சொல்லிட்டான். இப்ராஹிம் நபி அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டான். இப்போ ஒரு ரொம்ப சாதாரண ஒரு கேள்வி, 5000 ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் பிற்காலத்தில் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெறும் ஆசையோடு நின்றார்களா, அதற்காக ஏதேனும் செய்தார்களா? ரெண்டே விஷயத்தோட முடிச்சிடுறேன். உங்களிடத்தில் நான் கேட்கிற கேள்வி, பல 1000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பூமி இப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டே
லட்சியத்தை வரித்துக் கொண்டே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே லட்சியத்தோடு இருந்து மரணித்து விட்டார்களா, அல்லது அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக ஏதேனும் செயல்பட்டார்களா, வேலை செய்தார்களா? எஸ் ஆர் நோ. இல்ல கனவு கண்டாங்க, துவா செஞ்சாங்க, அதோட மூத்தா போயிட்டாங்க, அப்படியா? இல்ல வேலை செஞ்சாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொலைநோக்கோடு சிந்தித்தார்கள். சமூக ஒற்றுமையை, எதிர்கால ஊரின் நலனை, தன் சந்ததிகள் எப்படி வாழ வேண்டும் என்று கனவு கண்டார்கள். அந்த கனவை அப்படியே மல்லாக்கப்படுத்துகிறது. அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், எல்லாம் அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படியே துவா செஞ்சுட்டு மூத்தாயிட்டாங்களா? அதற்காக அவர்கள் ஏதேனும் வேலை செய்தார்களா? தெரியலாட்டி தெரியலன்னு சொல்லலாம், அதுவும் தப்பில்லை. என்னம்மா? செயல்பட்டார்கள். ஓகே, வெரி குட், சூப்பர், நல்ல பதில். என்ன செயல்பட்டார்கள்? அதற்காக என்ன செயல்பட்டார்கள்? தன் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தார்களா? என்ன ஆரம்பிச்சாங்க? பிள்ளைய கொண்டு போய் அறுக்கிறதுக்கு போடுறது 5000 வருஷம் கனவை நிறைவேற்றுமா? பிள்ளையும் முஞ்சாலியும் கொண்டு காட்டில் விடுறது 5000 வருஷம் கனவை நிறைவேற்றுமா? இன்னைக்கு நடக்கிற காரியங்களுக்கெல்லாம் அது எந்த வகையில் உதவி செய்தது? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டோம் நம்ம. ஏன்னா இது நம்ம பேசியிருந்தா தானே. நம்ம இந்த டாப்பிக்கை பேசியிருந்தோம்னா முன்ன பின்னே தமிழகத்தினுடைய பொதுக்கூட்டங்களில், குர்ஆன் வகுப்புகளில், மற்ற இடங்களில் விவாதிக்கப்படுறதா பதில் வரும். நம்ம தான் பேசலையே, நமக்கு தான் தொலைநோக்குனாலே கசக்குதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல்பட்டார்கள். அதற்காக அன்றைக்கு அவர்களுக்கு என்ன முடிந்ததோ அந்த வேலையை செய்தார்கள். என்ன வேலை தெரியுமா? அன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய உலகத்திற்கு அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய வயது, அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய திறமை, அவர்களுடைய அறிவை வைத்து அவர்கள் அன்றைக்கு கஅபா என்கிற ஒரு கட்டிடத்தை நிர்மாணித்தார்கள். அதுதான் முதல் படி. அந்த முதல் படியின் மீது அடுத்தடுத்து வந்தவர்கள் படிகளை கட்டி 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 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தனை பெரிய நகரம் அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு செஞ்ச வேலை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபா. கட்டி முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட கையேந்து நாங்கள் ஊரில் அழைப்பு விடுத்தாங்க. மக்களே, நான் காபா கட்டி இருக்கிறேன், அல்லாஹ்வை வணங்குறதுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறேன், எல்லாரும் இந்த காபத்துல்லாவை ஹஜ் செய்ய வாங்க. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. அல்லாஹ் சொன்னா கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. எதுக்கு கூப்பிடு? ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு கூப்பிடு. எப்போ கூப்பிடு? காபத்துல்லாவை கட்டி முடிச்சுட்டு கூப்பிடு. கொஞ்சம் யோசிங்க. 2 பேர் இருக்காங்க, பாப்பாவும் மகனும். காபாவை கட்டியாச்சு, சுற்றி முற்றி ஆள் இல்லை, எங்கேயோ தூரத்தில் 1-2 பேர் குடும்பமாக வந்திருக்கிறாங்க. இப்போ அங்கே நின்றுக்கிட்டு மக்களே ஹஜ்ஜுக்கு வாங்க, யாரு காதில் விழுந்திருக்கும்? யாரு கேட்டிருப்பா? ஆனால் அதுதான் முதல் படி. அல்லாஹ் சொன்னா நீ சொல்லு, நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன்ப்பா. நீ நினைச்சுக்கிற உன்னுடைய உழைப்பால, ஓன் திறமையால. அப்படி இல்லப்பா, நான் கொண்டு போய் இதை சேர்ப்பேன். எப்படி சேர்ப்பேன்? உலகமெல்லாம் சேர்ப்பேன். அல்லாஹ் சொன்னான். இந்த அழைப்பை கேட்டுக்கிட்டு மக்கள் வருவாங்க, நடந்து வருவாங்க, ஒட்டகத்தில் வருவாங்க, மெலிஞ்ச ஒட்டகத்தில் எல்லாம் வருவான்பா. அல்லாஹ்வே சொல்றான், மெலிஞ்ச ஒட்டகத்தில் எல்லாம் வருவான்பா. முடியாம, மெலிஞ்ச ஒட்டகம்னா என்ன அர்த்தம்? முடியாம, கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு அப்படியெல்லாம் வருவான்பா. ஈஸியா மட்டும் இல்லை, எங்கேயோ இருப்பான். 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர், 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருப்பான். கடல் கடந்து இருப்பான், மலை கடந்து இருப்பான். வருவதற்கு வழி இருக்காது, நடந்தே வருவான். 1 வருஷம் நடப்பான், 2 வருஷம் நடப்பான், 3 வருஷம் நடப்பான். கழுதையை பத்திக்கிட்டு வருவான். வந்தார்கள். இப்ராஹிம் நபியினுடைய அந்த அழைப்பை ஏற்று ஹஜ்ஜுக்கு மக்கள் என்றிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு விடுத்த நாளிலிருந்து ஒருத்தர், 2 பேர், 4 பேர், 6 பேர், 10 பேர், 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், இப்போ 50 லட்சம். அப்படியே உடம்பு புல் அரிக்குது.
மினாவில் கவன ஆடை அணிந்து படுத்து கிடக்கிற காட்சிகளை பாருங்கள். தென்னாப்பிரிக்க நாட்டிலிருந்து ஒரு மன்னர் வந்திருக்கிறார். அந்த மன்னருடைய போட்டோவை போட்டுருந்தான் சமூக வலைதளத்தில். அந்த நாட்டு பேரே தெரியல நமக்கு. இந்த நாட்டின் அதிபர் அவர் எப்படி படுத்திருக்காரு பாருங்க. யார் கொண்டு போய் சேர்த்தது? இறைவன் சேர்த்தான். அதற்கு இப்ராஹிம் நபி செஞ்ச வேலை என்ன? 2. 1 காபாவை கட்டினாங்க. எப்பா கட்டி முடிச்சாச்சு, எல்லா காபாக்கு வான்னு சொன்னாங்க. 2. அன்றைக்கு அவர்களுக்கு முடிந்தது அது. இன்றைக்கு இந்த சமூக ஒற்றுமைக்காக நமக்கு முடிந்தது எது? இந்த கேள்வி இல்லாம தலைப்பு நிறைவு பெறாது. அன்றைக்கு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமூகம் இப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட இப்ராஹிம் நபிக்கு அன்றைக்கு அவர்களுக்கு இயன்றதை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு இந்த சமூகம் ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையாக நிற்க வேண்டும். புஞ்ஞானும் மர்சூஸ், உறுதியான கட்டிடத்தை போல நின்று அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய வேண்டும். இந்த தீனை அல்லாஹ்வுடைய பூமியிலே நிலைபெறச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் செய்ய வேண்டிய பணி எது? எதை செஞ்சா ஒத்துமை வரும்? பணிகளை செய்கிறோம். நிறைய பணி செய்யறதை பற்றி சொல்ல தேவையில்லை. நிறைய பணி நடக்கிறது. குர்ஆன் கிளாஸ் நடக்குது, தொழுகை நடக்குது, பயான் நடக்குது, விளக்க கூட்டங்கள் நடக்கிறது. சிக்கல் ஒற்றுமையில தான் இருக்கு. அந்த ஒற்றுமைக்கு நான் என்ன செய்யணும்? ஷைத்தான் விட மாட்டான். அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா. ஷைத்தான் விரும்புவதெல்லாம் உங்களுக்கு இடையிலே பகைமையையும் குரோதத்தையும் ஏற்படுத்தவே அவன் விரும்புகிறான். அவன் பிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனை எதிர்த்து போராடி நம்ம நிற்கணும். புருஷன் பொஞ்சாதிக்கு இடையில பஞ்சாயத்து வருது இல்ல? நீங்க நினைச்சுக்கிட்டே புருஷன் தான் காரணம், பொஞ்சாதி தான் காரணம்னு. இல்லை இல்லை, மேப்படியா ஷைத்தான் தான் காரணம்னு குர்ஆன் சொல்லுகிறது. ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்குகிற கலையை ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப நம்ம என்ன செய்யறது? ஷைத்தானை மீறி அவனை முறியடித்து அவனுடைய ஆற்றலை எதிர்த்து போரிட்டு பிரச்சனை தெரிஞ்சிருச்சு. அதனால் ஏற்பட்ட பாதிப்பு தெரிஞ்சிருச்சு. ஒன்றுபட்டு ஆகணும்னு தெரியுது. ஒன்றுபடாட்டி ஏற்படக்கூடிய விளைவு தெரியுது. விளைவுல இன்னொரு அழுத்தமான விளைவு என்ன தெரியுமா? சூரத்துல் அன்ஆம் நினைக்கிற 6வது அத்தியாயம் அல்லாஹ் சொல்றான், குல்லவிய சொல்லுங்கள், ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹதி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியஅன் வ யுதீக பஅலக்கும் பஸபா. நபியே சொல்லுங்கள், அவன் சக்தி பெற்றவன். அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கு. என்ன சக்தி இருக்கிறது? அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன், உங்க மேல வேதனை அனுப்பி வைக்கிறதுக்கு அவன்கிட்ட சக்தி இருக்கு. என்ன வேதனை தெரியுமா? மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலிருந்து, அவ் மின் தஹதி அர்ஜுலிக்கும், அல்லது உங்களுக்கு கீழிருந்து. லூத் நபி சமுதாயத்துக்கு வந்துச்சு பாருங்க தண்டனை, மேலிருந்து வந்துச்சு. காரூனுக்கு தண்டனை வந்துச்சு, எப்படி வந்துச்சு? கீழிருந்து வந்துச்சு. அந்த மாதிரி அல்லாஹ் உங்களை மேல தண்டிக்கிறதுக்கு ஆற்றல் இருக்குது. 3வது ஒன்று சொல்றான், மேலிருந்து வேதனை வரும், கீழிருந்து வேதனை வரும். அவ் எல்பிசக்கும் ஷியஅன் வ யுதீக பஅலக்கும் பஸபா. உங்களை பல டீமா பிரிச்சு ஒருத்தனை சண்டை போட வச்சுக்கிற வேதனையை அல்லாஹ்வால தர முடியும். அப்ப பிரிச்சுக்கிறதுங்கிறது, சண்டை போடுறதுங்கிறது அல்லாஹ்வுடைய வேதனையில ஒண்ணு, உங்களுடைய திறமை இல்லை. போட்டு கிளின்னு கிழிச்சிட்டோம்ல, தலைவர் தொங்க விட்டாரியா, அட முட்டா பையல, இது அல்லாஹ்வுடைய தண்டனை. உன் சகோதரனை இழிவுபடுத்துற, உன் சகோதரனை அசிங்கப்படுத்துற, அவன் செய்யக்கூடிய பிழைகளை, அவனுக்கும் அவனுடைய ரப்புக்கும் சம்பந்தப்பட்ட தவறுகளை பொதுவெளியில கொண்டு வந்து போடுற. நீ என்னமோ பெரிய வீராவேசமா பேசிட்டு தான் நீ நினைக்கிற. அல்லாஹ்வுடைய தண்டனை உன் மேல இறங்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நீ இப்படி பேசுற, உன் சகோதரனை இழிவுபடுத்துற, சமூகத்தை பிளவுபடுத்துற. நீ வேற, நான் வேற, நாங்களாம் ரொம்ப பரிசுத்தம். செருப்பால் அடிக்கிற அல்லாஹ், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமனித்தகா. உங்களை நீங்களே ரொம்ப யோக்கியம்னு சொல்லிக்கிறாதேடா. உங்களை யார் யோக்கியவானு தக்வாவுடையவன் அவனுக்கு தெரியும். மாஃபி புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹுவ அஅலமு.
அவனுக்கு தெரியும் அவங்க அம்மா வயிற்றுல இருக்கும்போதே நீ எப்படி இருந்த எப்படி வந்த எல்லாம் தெரியும். பெருமை அடிக்காத. நான் ரொம்ப சுத்தம், அவன் தான் அசுத்தம்னு சொல்லாத. அசுத்தம்னு நான் சொல்ல ஆரம்பித்தாலே நான் தான் சுத்தம்னு பேசுகிறேன்னு அர்த்தம். அதானே அர்த்தம்? அப்படி நினைக்கிறவன் தானே பேசுவான். நானும் அசுத்தம் தான், என்னிடமும் பிழை இருக்கிறது, என்னிடமும் தவறு இருக்கிறது, என்னிடமும் மறதி இருக்கிறதுன்னு நினைக்கிற நான் எதிரியை எப்படி பேசுவேன்? மறந்துட்டார் ஒருத்தர், எப்பா நினைவா செய்யப்பா, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன் அடுத்த நிமிஷமே நான் இன்னொன்று மறப்பேன், அவன் என்னைய முறைப்பான். பெருசா ஏன்டா பேசுனியா, இதையெல்லாம் மறப்பியா, திங்க மறப்பியான்னு கேட்பான் சில பேர். பார்த்துருக்கீங்களா? இந்த முதலாளி மாதிரி கடையில் வேலை பார்க்குறோன்ட்டு பேசும்போது, ஏன்டா லேட்டு, அல்ல ஏன்டா வரல, ஏதாவது மறந்துட்டேன் அப்படின்னா திங்க மறப்பியா? அடுத்த 10 நிமிஷத்துல வெக்கமே இல்லாம இவன் தேடுவான், அந்த சாவி எங்க வச்சேன். அவன் கேட்கணும், இப்போ திங்க மறப்பியா? நெசமா நானும் மறப்பேன் என்கிற உணர்வோடு இருக்கிற பொழுது என்னுடைய பணியாளர்களிடத்தில் நான் மறதிக்காக எப்படி அவனை குற்றம் பிடிக்க முடியும்? மறந்துட்டான், அவ்வளோதான், மறந்தா மறந்துதான். அல்லாவே என்ன பண்ணுறான், மறந்துட்டேன்னா விட்டு தள்ளுங்கிறான். அல்ல ரப்பனா லாத்து ஆகுதுனா இன்ன சீனா அவ அகுத்தாதுனா, யாரெல்லாம் நான் மறந்துட்டா பிடிச்சிடாது ரப்பே அப்படின்னு என்கிட்ட கேளுங்கிறான். அல்ல இப்போ உங்கள்கிட்ட முன்னாடி வைக்கிற கேள்வி, இப்போ இதுக்கு சமூக சைத்தான் வருமா, பிரச்சனை பண்ணுவான், குழப்பத்தை உண்டாக்குவான், பிளவுகளை ஏற்படுத்துவான், அல்லாஹ்வுடைய தண்டனையே பிரிவின் வழியாக வரும் என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரித்து விட்டான். இப்பொழுது நம்முடைய முன்னால் இருக்கிற கேள்வி, சிக்கல் தெரிகிறது, பிரச்சனை தெரிகிறது, அதை சரி செய்வதற்கு, சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் உறுதியான கட்டிடத்தை போல எழுந்து நிற்பதற்கு நாம் ஆற்ற வேண்டிய, தலைவர்கள் ஆற்ற வேண்டிய, இயக்கத்தவர்கள் ஆற்ற வேண்டிய, பெரும்பெரும் ஆட்கள் ஆற்ற வேண்டிய, பணக்காரர்கள் ஆற்ற வேண்டிய, ஆலிம்சாக்கள் ஆற்ற வேண்டிய பணின்னு நான் கேட்கல, சாமானிய மனிதர்களாக அமர்ந்திருக்கிற நாம் ஆற்ற வேண்டிய பணி என்ன? எங்கிருந்து துவங்குவது? எப்படி இதை சீர் செய்வது? எப்படி இந்த இலக்கை அடைவது? ஏதாவது சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணிக்கலாம். என்னம்மா உம்ரா செய்யணுமா, துவா செய்யணுமா? துவா செய்யணும், சரி, அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கணும். ஆனால் பிரார்த்தித்தல் வெறுமனே பிரார்த்திக்கிறதே அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டானே, அந்த ரூல் தெரியும் தானே. அல்லாஹ் இடத்துல ஒரு ரூல் இருக்குது, எல்லாமே அல்லாஹ்ட்ட ரூல் படி தான் நடக்கும். அதில் ஒரு ரூல் என்னென்னு கேட்டால், சும்மா உட்காந்துட்டு அல்லாஹ் கொடுனா போடுவான், போடணும் இல்லை, அதுக்கான செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு அல்லாஹ் கொடுங்கணும். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு யாரெல்லாம் நான் எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு உதவி செய்யணும்னா அல்லாஹ்வுடைய உதவி வரும். எதையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வந்தால் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணிக்கிட்டே வரும். பிரார்த்தனை அவசியம், ஆனால் வெறும் பிரார்த்தனை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஆக்ஷனில் இறங்கணும். என்ன ஆக்ஷன், என்ன செய்யலாம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது. என்னை விட பெரியவங்க இருக்கிறீங்க, வயசில் மூத்தவங்க இருக்கிறீங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டவங்க இருக்கிறீங்க, குர்ஆனோடு நெருங்கிய மக்கள் இருக்கிறீங்க. நான் மனதில் ஒன்றை நினைத்திருக்கிறேன், நான் நினைத்ததை விட ஆகச் சிறந்த பதில்கள் கூட உங்களிடமிருந்து வந்துவிடும். அந்த எண்ணத்திலே தான் நான் கேட்கிறேன். இது இந்த சிக்கல் தெரிகிறது, இந்த சிக்கலுக்கான காரணமும் கூட குர்ஆன் நமக்கு சொல்லிடுச்சு. அதை சரி செய்வதற்கு நம்ம இடத்துல இருக்கிற வழி என்ன? என்னமா? சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுக்க வேண்டும். ஓகே, இது ஒரு பதில் தான். எதை விட்டு கொடுக்க முடியும்னா கருத்து வேறுபாடுகளை விட்டு கொடுக்க முடியும். விட்டு கொடுத்தல் என்பது இந்த நோய்க்கான தீர்வு அல்ல. அதுவும் சில வேலைகளை செய்யும், நான் இல்லைன்னு மறுக்கலை. இப்போ நீங்கள் எப்படி விட்டு கொடுப்பீங்க? நீங்கள் எப்படி அதை செய்வீங்க? நீங்கள் ஒரு ஜமாத்தை சார்ந்திருக்கிறீங்க, அடுத்த ஜமாத்துக்காரன் கூட்டம் போடுறான். இப்போ உங்களுடைய மனநிலை என்ன? அவர்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதில் ஒரு சின்ன சிக்கல் வருது, நெருடல் வருதுல்ல. சாராதவர்களை பற்றி கேள்வி இல்லை, சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ பிரச்சனை. நான் இருக்கிறது கரெக்டு, மற்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மனநிலையோடு இருக்கிறவங்கள நமக்கு தான் இப்போ வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், இதுக்கான பர்டிகுலர் காரணம் அல்லாஹ் சொல்கிறான், பகியம் பைனஹும். இதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் பிரிஞ்சு போனதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லைப்பா, நியாயம்லாம் இல்லைப்பா, அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுறது அதெல்லாம் கிடையாதுப்பா, அதில் சும்மா ஊருக்கு சொல்லிக்கிட்டு பொய். நெசம் என்னன்னு கேட்டால் பகியம் பைனஹும், அவர்களிடத்தில் இருந்த பொறாமை தான் காரணம் தான்.
இப்போ வைத்தியம் நீங்கள் எதுக்கு பார்க்கணும் தெரியுமா? பொறாமைக்கு வைத்தியம் பார்க்கணும். ஓகே, கரெக்டா? பொறாமைக்கு என்ன வைத்தியம் பார்க்குறது அது சொல்லுங்கள். பொதுவாக கேட்ட கேள்வி இப்போ ஷார்ப்பாக கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. ஏன்னா இந்த பொறாமை வைத்தியம் இயக்கத்துக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு தேவை, மாமியார் மருமகளுக்கு தேவை, நாத்தனாக்களுக்கு தேவை, மச்சான் முன்னாடி குழந்தை முன்னாடிக்கு தேவை, பக்கத்து வீட்டுக்காரி நகையை வாங்கிட்டு வந்துட்டான்னா அப்பன் தேவை, அவன் வீடு கட்டிட்டான் ரொம்ப தேவை, காரையும் வாங்கிட்டான் ரொம்ப ரொம்ப தேவை. இடிப்பா வீட்டுக்காரி இடுப்பில் பாத்தியலா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு பிறகு வந்தார், கடையை வச்சார், வீடு வாங்கிட்டாரு, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் காரில் கூப்பிட்டு போகிறாரு, மாதத்தில் ஒரு நாள் டூர் போகிறாரு. இப்போ தான் மூணாருக்கு போயிட்டு வந்தாங்களாம், போன மாதம் தான் கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கா. நகை தெரியுமில, 8 பவுனு நகை விற்கிற ரேட்டில் செத்தான் அவன். இருக்கட்டும் வீராப்பா என்னமோ பாத்திரம் வந்தா முடிச்சிருவோம் அப்படின்னு எப்பண்டா வீட்டை விட்டு வெளியே போவோம், முடிஞ்சு. எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. ஒரு வீட்டுக்கு போகிறோம், 2 பேர் 3 பேர் சேர்ந்து போகிறோம், ஒரு ஆளுக்கு மட்டும் ரொம்ப வரவேற்பு இருக்குது, பக்கத்து கப்பன்னு எரியுது. அவனை மட்டும் கூப்பிடுதாங்க, வாங்க வாங்க உட்காருங்க. ஏன் எங்கெல்லாம் கண்ணு தெரியலையோ? நாங்களாம் மனுஷன் மக்கள் இல்லையோ? நாங்களும் அவங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கோம். அவனுக்கு எனக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறதா இல்லையா என்பதை விட என்னை விட அதிகமாக அவனுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது, அதான் பிரச்சனை. பிரச்சனை எங்கன்னு கேட்டா எனக்கு இருக்கா இல்லையா கேள்வி இல்லை, அவனுக்கு என்னை விட அதிகம் இருக்க, என்கிட்ட இல்லாததெல்லாம் இருக்க, அப்ப என்ன பண்றது? அதான் சிக்கல். இப்ப அந்த சிக்கலுக்கு வைத்தியம் பார்ப்பது எப்படி? வேற ஏதாவது சொல்லுங்க. 2-3 பதில் வந்துருச்சு. வேற என்னமோ பின்னாடி லைட்டாக சவுண்டு கேட்கு, ஆனால் என்ன சத்தம்னு தெரியல. ஏன்னா சைடில் சொல்லுங்க. உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை சிறந்தது என்று நினைத்து விட்டால் முடிந்தது. எப்படி நினைக்கிறது? வெரி குட், நல்ல பதில். வலல் ஆகிரத்து கைருல் லக்கமினல் ஊலா. அருமையான வசனம். யாராவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ஒரு வசனத்தை வச்சு நீங்கள் தஃப்சீர் பண்ணுங்க. வல்லுஹா லைலில் வருது பார்த்தீங்களா? வலல் ஆகிரத்து கைருல் லக்கமினல் ஊலா. முந்தி இருக்கிற இந்த வாழ்வை விட பிந்தி இருக்கிற அந்த வாழ்க்கை சிறந்தது. நபியே உமக்கு ரொம்ப சிறந்தது. அது எப்படி வரும்? அதை எப்படி கொண்டு வர்றது? அதுல இருந்து பாடம் கற்க வேண்டும். ஓகே, நல்ல பதில். என்ன பதில் சொல்றாங்க? ஒருத்தவங்க முன்னேறாங்கன்னா அவங்க எப்படி முன்னேறாங்கன்னு பாருங்க. இந்த ஆட்டோக்கள் எழுதி வச்சிருமா அப்படிங்களா? என்னை பார்க்காதே, என் முயற்சியை பார். நான் பெரிய ஆளா பந்தாவா இருக்கிறேன் அப்படின்றத பார்த்தோம்னா உனக்கு பொறாம வருதுப்பா. நான் இதுக்காண்டி எவ்வளவு பாடுபட்டிருக்கேன் பாரு, நீனும் பாடுபடு. அது மாதிரி நாம முயற்சிக்க வேண்டும். ஓகே, வரமாட்டேங்குத, உள்ளுக்குள்ள அரிக்குத, எல்லாம் சொல்லும் போது நல்லா இருக்கு, பயான் பண்ணும்போது கேட்கும்போது நல்லா இருக்கு. செய்ய பிராக்டிக்கல். எது இந்த நோய்க்கான பர்டிகுலர் வைத்தியம் என்ன? வெரி குட், ரொம்ப அருமையான பதில் சொல்லிட்டாங்க. சபையோர் உங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க, அவங்கள நான் பாராட்டணும்னு விரும்புகிறேன். இதற்கான வைத்தியம் என்ன என்று குர்ஆன் சொல்கிறது. யா அய்யுஹன்னாஸ், சூரா யூனுஸ் எடுத்து படிச்சு பாருங்க, 10வது அத்தியாயம். மனிதர்களே அழைப்பு விடுக்கிறது. இந்த பஞ்சாயத்துக்கு, இந்த சிக்கலுக்கு என்ன தீர்வு, எங்க இருக்கு தீர்வுன்னு குர்ஆன் சொல்லுது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. வஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் இருக்கிற நோய்களுக்கான நிவாரணமும் வந்திருக்கிறது. உள்ளத்தின் நோய் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைத்திற்குமான ஒற்றை தீர்வு அல்லாஹ்வின் வேதமாகிய திருமறை குர்ஆன் மட்டுமே. குர்ஆனோடு நெருங்குங்கள், குர்ஆனோடு சிந்தனை செய்யுங்கள், குர்ஆனிய வாழ்வியலுக்காக உங்களை அர்ப்பணியுங்கள், குர்ஆனோடு உங்கள் நேரத்தை கழியுங்கள். அந்த குர்ஆன் உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது ஒண்ணுதான் தீர்வு. இது நம்ம எல்லாரும் செய்ய முடியும்.
இது நீ ஆலிம் சாக்களை தேட தேவையில்லை, தலைவர்களை தேட தேவையில்லை. அவன் சண்டை போடுறான், இவன் சண்டை போடுறான், எது நான் என்ன செய்வது? 5000 ஆண்டுகளுக்கு பிறகான இந்த காலத்திற்கு இப்ராஹிம் நபி என்ன செய்யணுமோ அதை செய்ததை போல இந்த சமூக ஒற்றுமைக்காக நான் என்ன செய்வது? அல்லாஹ்வின் வேதத்தை ஆழ்ந்து கவனத்தோடு சிந்தித்து நான் படிக்க ஆரம்பிப்பது, அதுதான் இதற்கான முதல் படி, முக்கிய படி, முடிவான படி. அதுதான் அனைத்திற்குமான வழி. வேற வழியே கிடையாது. வேற யார் என்ன வழி சொன்னாலும் அதெல்லாம் டூப்ளிகேட் வழி. அல்லாஹ் சொல்ற வழிதான் ஒரே வழி. நான் இறக்கி இருக்கிற இந்த வேதம் இருக்குதே, ஒரு பாடம் படிப்பின, அது மட்டும் இல்லை, ஷிஃபா உல்லிமா ஃபி சுதூர், உள்ளங்களின் நோய்களுக்கு அதில் நிவாரணம் வந்திருக்கிறது. அந்த நிவாரணத்தை எப்படி படிக்கிறது? குரானை எடுத்து துறஞ்சு வைங்க. அப்படியே மலமலன்னு ஓதிட்டு போவாதிய. ஓதுறதுக்காண்டி குரானை தரல. கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்தி வலியத்ததக்கர உலுல் அல்பாப். இதோ இந்த வேதத்தை நாம் அருளி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? லியத்தப்பரு ஆயாத்தி, இதனுடைய வசனங்களை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனுடைய வசனங்களை ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பியுங்கள். ஒரு குர்ஆன் முடிச்சிட்டேன், 2 குர்ஆன் முடிச்சிட்டேன். இந்த ரமதான்ல 2-3 கத்தம் முடிச்சாச்சு. யாரு சொன்னா உங்களுக்கு அப்படி கத்தத்தை முடிக்க சொல்லி? குர்ஆன் இப்படி மலமல ஓதணும்னு உங்களுக்கு யாரு சொன்னா? குர்ஆன் சொல்லுது எதுக்கு தெரியுமா? குர்ஆன்ல ஒரு செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும், ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கையை திருப்பும். அதனால நீ என்ன பண்ணு, ஒரு வசனம் எடுத்தாலும் அந்த வசனம் நமக்கு என்னமோ சொல்லுதேன்னு யோசி. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு யோசிக்கிறது இல்லை, அந்த வசனம் எனக்கு என்னமோ சொல்லுதே என்ன சொல்லுது, இப்படி யோசிக்கணும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி நான் படிக்க சொல்லலை, இப்படி தான் ஊர் உலகம் பூரா படிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த நோய் இன்னும் நீங்காமலே இருக்கு. எல்லாரும் தான் குர்ஆன் படிக்கிறோம். அவ்வளவு ஏன் எந்த ஆலிம் சாக்கள் மேடைக்கு மேடை சண்டை போட்டுக்கிறாங்களோ அந்த ஆலிம் சாக்கள் தானே உங்க எல்லாத்தையும் விட குர்ஆனை ரொம்ப படிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நோய் நீங்களையே. நெசமா குர்ஆன் நோயை நீக்கும்னா அவங்க உள்ளத்திலிருந்து நோய் போயிருக்கணும்ல, சண்டை போட்டுக்க கூடாதுல, அடுத்தவனை திட்டிருக்க கூடாதுல, தேவையில்லாமல் பொது வெளியில் வந்து அடுத்தவன் மானத்தை வாங்கியிருக்க கூடாதுல. வாங்குறாமனா அந்த நோயை அவனை விட்டு நீங்கன்னு அர்த்தம். ஏன் நீங்கள? அவர் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு படிக்கிறார், குர்ஆன்ல இப்படி இருக்குன்னு படிக்காரு. அப்படி படிக்க கூடாது. இந்த குர்ஆன் என் இறைவனிடமிருந்து எனக்காக வந்திருக்கிறது. அல்லாஹ் என்னிடத்தில் என்னமோ பேசுகிறான். இந்த வசனத்தின் வழியாக எனக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு என்ன சொல்றான், ஊருக்கு என்ன சொல்லலான்னு பார்க்கக்கூடாது, உலகத்துக்கு என்ன சொல்லலான்னு பார்க்கக்கூடாது. ஹுதல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டுங்கிறானே, இதை ஏன் என்கிட்ட சொல்றான்? இதை ஏன் என்கிட்ட சொல்றான்? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹபுடைய 2 கரங்களும் நாசமடையட்டும். அது அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானப்பா, என்கிட்ட ஏன்டா சொன்னான்ல? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற பொழுது அது யாருக்கு வந்துச்சு? அவங்களுக்கு சொல்ல வேண்டியதானே. முகமது நபிக்கு வந்துச்சு, ஃபத்ஹு மக்கா வெற்றி பெற்றாங்க, அப்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டியதானே. எனக்கு ஏன் சொல்றான்? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வீராக. அதான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, எத்தனை ஆலிம் சாக்கள் சொல்லிட்டாங்களே. நான் ஏன்ட்ட ஏன் சொல்றேன்? இதை ஒரு வசனத்தை எடுங்க, 2 வசனத்தை எடுங்க, இதை அல்லாஹ் ஏன்ட்ட ஏன் சொல்றான்னு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அந்த வசனத்திலே நில்லுங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் உங்களுடைய கல்வியில் வெளிச்சத்தை கொடுப்பான், ஒரு நூறை கொடுப்பான். அதிலிருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாகும். அந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை மாறும், உங்கள் உள்ளங்கள் மாறும், உள்ளங்களுடைய நோய்கள் எல்லாம் மாறும். இந்த சமூகம் ஒன்றுபட்ட சமூகமாக, பலம் பொருந்திய சமூகமாக, அல்லாஹ் விரும்புவதைப் போல இந்த தீனை நிலைநாட்டிய சமூகமாக மாறும். மாறுவதற்கான முதல் படி, முக்கிய படி, முதல் வேலை, முக்கிய வேலை அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனோடு ஒன்றுவது மட்டும்தான். அந்த வேலையை இன்றைக்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவெடுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.